இடத்துக்கு ஒரு சில ஆலோசனைகளை சத்தியங்களை நம்மோடு பேச முடியாத கத்த நமக்கு உதவி செய்வாராக. 8வது புத்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்துல எப்படியாவது போட்டிருக்கிறது. வாசிப்போம். 24வது அதிகாரம் 1வது வசனம். தெரிஞ்ச வசனத்தை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் சொன்னால் தேவனுடைய ஜனங்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது தேவனுக்கு விருப்பமாக பிரியமாக இருக்கிறது. நமக்கு படித்திருக்கிறோம், வாய்ந்திருக்கிறோம், பிரசங்கம் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு சில பணிகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பணிகளை நாம் தெரிந்தோமானால் அவர்களை போல நாமும் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியத்தை தேவன் செய்வார் என்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உதாரணத்துக்கு நாம் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு விக்கிரகான குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது, நம்ம கண்டிருக்கிறோம். ஆனால் அந்த விக்கிரகத்தை விட்டு வெளியே வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன செய்ய ஆரம்பிக்கிறதுனா, அவருடைய விருப்பத்துக்கு விசுவாசத்துக்கு ஏற்ற போல் ஆண்டவர் பிரிசி இருக்கிறத நாம் அங்கே காண முடிகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய பிரிசி வேண்டுமானால், செயல்பட வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையில தெய்வீக தன்மை இருக்க வேண்டும். தெய்வீக தன்மை அப்படின்னு சொல்லும் போது பக்தியை எடுத்துக்கொள்ளலாம். பக்தி, ஒரு மனுஷனுக்கு பக்தி எந்த அளவுக்கு இருக்கிறதோ வளர்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஆஸ்வதிக்கப்படுவான். அதோட மாத்திரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருடைய அந்த அவருக்கு தேவன் கொடுத்தான அந்த ஆசீர்வாதங்கள் பெருகி ஒரு சீமானாக காட்டப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல போகும்போது பல விஷயங்கள் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு விதத்திலே எடுத்து அந்த சத்தியங்களை பேசுவார்கள். இப்பொழுது நாம் படிப்போம். ஆதியாகமத்துல 12வது அதிகாரத்துல 1வது வசனத்துல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னா எங்க போக வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்படவில்லை. இதே வசனத்தை இரண்டு வாழ்க்கையிலும் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை எனக்கு தெரியப்படுத்தினார். நான் எப்போதும் பிரசங்கம் பண்ணா சில அனுபவங்கள், சில சாட்சி இப்படியெல்லாம் சொல்லிதான் பிரசங்கம் பண்றதுடைய பழக்கம். கேட்டா வசனம் மாத்திரம் இல்லை, வசனத்தினுடைய அனுபவங்களும் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கை விரும்பிகளாக இருக்கிறது. ஆபிரகாம் மாத்திரம் அல்ல, இதே வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எனக்கு இறங்கி செய்தார். எப்படி இருக்கால் 45 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை விக்கிரக வாழ்க்கை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க இருந்த வாழ்க்கை ஒரு தெய்வீக வாழ்க்கை. இப்படி இருக்க போகும்போது ஆண்டவரை இந்த வசனத்தை கொண்டு பார்த்து பேசினார். என்ன சொன்னாரு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மனுஷனை நடத்துற விதம், நமக்கு தெரியாது. தேவன் யாரை எப்படி நடந்தாலும் தெரியாது. இந்த மாதிரி நானே தெரிஞ்சு பார்த்து அவராக செஞ்சு பார்த்துக்க மாட்டாரு. என் வாழ்க்கையில அப்படி யாரும் அந்த வசனத்தை கொண்டு பேசினார். எங்க போனது? நான் இருக்கிறது இந்தியாவில் மலேசியா பாடல அந்தமான்ல சொல்லுவாங்க இருக்கிற அங்க ஆண்டவரின் வசனத்தை பேசினார்.
இப்ப நான் ஊருக்கு கூப்பிட்டு வரணும். ஊருக்கு வந்தாச்சு. வந்த அப்படி கத்த நடத்தினவங்க ஆபிரகாமை கூட கத்த நடந்த விசுவாசத்துடைய பாதை நடத்திருக்கிறார். இதே போல என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்துடைய பாதையில ஆபிரகாமுடைய போன எண்ணெய் நடந்ததற்கு தேவனை அழைத்துக் கொண்டு வந்தார். ஆபிரகாமை தேவன் அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். இதே போல எண்ணெயை தேவன் அழைத்தார், அழைத்து கொண்டு வந்தார். எங்க கொண்டு வந்தாரு? ஊருக்கு கொண்டு வந்தார். 8 நாள் தேவன் வைத்திருந்தார். அதுக்கு பிறகு நடத்துற விதம் வேற, ஆபிரகாமை நடத்துற விதம் வேற. என்ன நடத்தான்னு சொன்னா, நான் சாதாரண ஒரு பையன், சின்ன வாணி பையன். என்ன தேடி 5 பேர் நம்ம திருப்பாசத்திற்கு வந்தாரு. என்ன தேடி ஒரு கிராமத்துல தேவன் நடத்தாதுன்னு சொல்றாரு. ஏன் தேடி என்ன தேடி வாங்க ஒண்ணுமே இல்லை. என்னை விட்டு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனா தேடி வர்றாங்க. கிறிஸ்டியன் பாஸ்டர் இந்த சமையல சிங்காத்தூர் சமையல் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருமே ஆட்சியர்கள் அதிகாரிகள் இவங்க எல்லாரும் தேடி வர்றாங்க. வந்து பார்த்து பேசி ஒரு கூட்டம் நடத்தி எல்லாம் பண்ணிட்டு அந்த அட்ரஸ் கொடுத்து அனுப்பினார்கள். வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த அட்ரஸை தேடி போனேன். அந்த ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர் புரிஞ்சுக்காரு. கிறிஸ்டியன் பாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் சில சாட்சி வாங்கிட்டு அவர் பிரசங்கம் பண்றது இப்படியே பண்ணி அவரை சாரத்த சூழலை ஏற்பட்டு விட்டது. ஆனா வந்தவங்க என்ன சசி மூலமாக பெரிய ஊழியர்களாக மாற்றணும். இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணணும் இப்படிலாம் ஆசைப்பட்டு நான் இருந்தேன் அந்த நாள். ஆனா கிறிஸ்டியன் பாஸ்டர் என்ன செஞ்சாரு? அங்கேயும் போய் பைபிள் போனா எங்கேயும் போய் வேண்டாம், நானே பைபிள் நடத்தி அவங்க கற்றுத்தர்றேன் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் எனக்கு 4 சேர்ந்து கிரீஷின்னு நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லா அனுபவங்கள் ஐயாவிராம கற்றுக்கொண்ட எல்லா அனுபவங்கள் ஒன்னா 2 அவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் 40 வருஷ காலமாக தேவன் அவர் மூலமாக கற்றுக் கொண்டிருக்கிறார். இப்ப என்ன கேட்டா, ஆபிரகாமை தேவன் அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். அதே போல அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஆனால் ஒன்று அழைத்தார், 2ஆவதாக புறப்பட்டு போனார், 3ஆவதாக அவரு தேவனுடைய சத்தத்தை கேட்டார். தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு ஜெபம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், அபிஷேகம் நிறைகிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், காவியில ஜெபம் பண்றோம், ஆதாரம் பண்றோம், எல்லாம் பண்றாங்க. தேவ சத்தம் கேட்குதா? நம்ம காவியில தேவ சத்தம் தொழிக்குதா? தேவ சத்தத்தை கேட்டாச்சுன்னா அவன் என்ன செய்வான்? தேவ சத்தம் கேட்கிறவன் அப்படின்னு சரியாக நம்ம அறிந்திருக்க வேண்டும். தேவ சத்தத்தை ஆபிரகாம் கேட்டார். என்ன கேட்டார்? வாசிங்க ஆதியாகமம் 1 12 அதிகாரம் 1 2 3 வசனம் வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வர்த்தகம் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்ப ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா நமது வாழ்க்கையில நம்ம குடும்பங்களிலே ஊழியங்கள், விசாலங்கள், பெருக்கங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வரணும்னு சொன்னா சும்மா வந்துடாது, ஜெபங்கள் தான் வந்துடாது. அதுக்கு சில கிரியை தான் நான் அடைக்க வேண்டும். என்ன கிரியை அப்படின்னு சொன்னால், எப்பேற்பட்ட ஊழியர்கள் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை நமக்குள்ள வெளிப்பட்டாதான் நமது ஊழியர்கள் சிறக்கும். ஊழியர்களே ஆண்டவர் சில மாற்றங்களை நமக்கு கொடுப்பார், வளர்ச்சியை உண்டாக்குவார், ஆள் கணங்களை கொண்டு வருவார். ஒரு 2 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்க பாருங்க, அன்னைக்கு சொன்னாங்க 2 பேர் 4 பேரை குதிக்கிறாங்க வருவாரு. அப்ப அந்த ஜபத்துல, அபிஷேகம் ஜபத்துல, நல்ல ஜபத்துல ஜனங்களை தேவன் கொண்டு வருகிறார். சபையில சில விருத்தியை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை தேவன் தருகிறார். இது மூலமாக இது கூட ஆபிரகாமை போல நாம் ஊழியத்துல பெருகணும். ஆஸ்வதிக்க சொல்றோம். நாம் சொன்ன ஆஸ்வதிக்கப்பட முடியுமா? ஆஸ்வதிக்க ஆசீர்வாதமா? ஆனா தேவன் ஆஸ்வதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருந்தால்தான் நாம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். தேவனுடைய வார்த்தைகள்ல கிரியில்லாவிட்டால்
விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. சொல்றோம். ஏன்னு கேட்டா நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விசுவாசிகளா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், ஆண்டவர்களுடைய வார்த்தையில பின்னாடி எழுதுறாங்க. அந்த வார்த்தைகளை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றது கிடையாது, அத வசனத்தை கைக்கொள்றது கிடையாது. வசனத்தை தூக்கி எரிகிறார்கள். அதான் 50வது சங்கீதத்துல 17வது வசனத்தை வாசித்தா அங்க என்ன எழுதிருப்பாங்க? 50வது சங்கீதம் 17வது வசனத்தை சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். சிச்சையை நீ பகைத்து நம்ம மூத்தவர்கள் மூத்த ஊழியர்கள் சில வேலைகளை நம்ம தவறு செஞ்சுதான் கண்டிப்பார்கள், கோபப்பட்டு பேசுவார்கள். ஏற்றுக்கொள்ள முடியல, உடனே பகைக்க ஆரம்பிக்கிறாங்க, விரோதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வராங்க. அப்ப அவங்க சொல்ற தவறுகளை, அவங்க செய்யற தவறுகளை, அவங்க சொல்ற தவறான காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. மூத்தவர்களும் சில காரியத்தை என்ன செய்வாங்க, கண்டித்து பேசதான் செய்வாங்க. உடனே கோபப்படுறாங்க. அப்படியே விலையை போயிடுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பழக்காரம் மனுஷிக்கிறோம் குறிப்பிட்டு அந்த தெய்வீக வளர்ந்த அளவுக்கு தடுக்கிற காரியம் மாம்சத்தினுடைய காரியமாக இருக்கிறது. சிச்சையை பகைத்து தேவனுடைய வார்த்தையை பின்னாக எரிந்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் சொல்றாங்க இருக்கிறார்கள். அப்ப நம்ம யாருக்கு ஊழியம் செய்யணும், எதுக்கு ஊழியம் செய்யணும்? ஊழியத்துல ஆண்டவருடைய ஆவியாளர் இல்லாம, வசனம் இல்லாம நான் ஆசிரியப்பட முடியாது. சின்ன தவறு செஞ்சாலும் விசுவாசிகள் நம்மளை கண்டிக்கணும், நம்மளை கண்டித்து பேசணும். ஏன் கண்டித்து உணர்த்தணும், ஏன் அவன் பக்குவப்படல, அவன் குறைகள் வரணும், அவங்களும் ஆசிரியப்படல, அவங்களும் ஆண்டோட வரிக்கு வரணும். அப்படி தான் விசுவாசம் கண்டிக்கிறோம். அப்ப நம்ம கண்டிக்க போகும்போது நம்ம எடுக்கொள்ள முடியல, பயக்கிறாங்க. ஆண்டு வார்த்தை அப்படி இல்லை, அப்படியே தள்ளி போடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நான் என்ன வாழ்க்கையில உரிய வாழ்க்கையில அனுபவிச்ச காரியங்கள் நீங்க வழிநடத்தப்படல, உங்களுக்கு அது காரியம் வந்தது கிடையாது. என்ன நடந்த தாசியா பாஸ்டர் என்ன நடந்த தாசியா பாஸ்டர் தேங்காய் தாசியா பாஸ்டர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சர்ச்சு விளையாண்டு இருக்கிறது, சர்ச்சு முன்னாடி விளையாண்டு இருக்கிறது. அந்த கொத்தனார்கள் சித்தார்கள் என்ன ஊழியக்காரங்க எல்லாரும் மாத்திட்டு இருக்காங்க. திடீர்னு டீயை வாங்கி டீ கொண்டு வந்து குடும்பத்துக்கு கன்சாட சொல்றோம். நீங்களாம் கன்சாடெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க, கேட்டுக்க மாட்டீங்க, வாயினா சொன்னா கூட இப்ப ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா எங்களுக்கு நடந்த ஊழியக்காரர் கன்சாட சொல்றோம். கண்ணாலேயே கண்ணினாலேயே ரகசியத்தை புரிஞ்சுக்கிறது, இல்லாட்ட வந்து மழையை அடிச்சுவாங்க கொட்டிடுவாங்க. அப்படி கொட்டப்பட்டவங்க நான் கதை அடிப்பா கொட்டுப்பட்டு அடிபட்டு காரியங்கள் கட்டுப்படுறதுக்கு அவ்வளவு சிரிச்சு ரெண்டு நடத்துறாங்க. அப்ப கொடுத்த உடனே புரிஞ்சு கொள்ள முடியல என்னால. உடனே எனக்கு தான் தராங்கன்னு நான் வாங்கி வாய் வச்சு தான் போனேன். அப்படியே வந்து பறிச்சு வாங்க மூஞ்சில் ஊற்றி விட்டாப்புல தாசியா பாஸ்டர் சுடுடி சோத்திரம் ஊத்துறோம். ஒன்றா எப்படி இருக்கும் சோத்திரம் எரியுது. நம்ம வாலி வயசு ரொம்ப அந்த வீரத்தன்மையான அந்த அந்த நாட்களில் பாருங்க, வாலி வயசுக்கு பாருங்க வீரத்தன்மை இருக்கும். அடிக்க போகிறது மாதிரி வருது கோபம், எனக்கும் கோபம். இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல இருக்க கடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி போய் இங்கே போய் என்ன செஞ்சுட்டா போய் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டேன். அந்த வேலை தடைப்பட்டு கிடந்துச்சு. அவர் அந்த வேலையை எடுத்து செஞ்சார். கடைசியில் சொல்லுவாங்க 10 மணியை போல் அந்த தெய்வீக தன்மைக்கு சொல்கிறேன். தெய்வீக தன்மை சின்ன ஆளாக இருக்கட்டும் பெரிய ஆளாக இருக்கட்டும், அந்த மூத்தவர்களுடைய பாடம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வந்து என் பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்ன அப்படி தெரியுமா? பெட்ரசம் கோவமா சோத்திரம் ஆத்திரப்பட்டு நான் புரிஞ்சு கொள்ளாமல் டக்குன்னு ஊற்றி விட்டேன், டீயை ஊற்றி விட்டேன். என்னை மன்னிச்சுக்கிறோம்னு 3 விருப்பு கையை பிடிச்சிட்டு கெஞ்சினாரு. அப்படி இறங்கி வரத்தக்க அளவுக்கு இப்போ அப்படிப்பட்ட ஆளுகள் இருக்காங்கள, அப்படி நடத்தக்கூடியான கிருபை உள்ள ஆட்கள் இருக்காங்கள. ஒன்று ஒன்று சொல்ல அவங்க சண்டை விட இவங்க சொல்ல கூட்டி குறைச்சி எடுத்து பிரித்து சுவாசி சின்னதை பெருசாக்கி
சோத்திரம். நான் மாம்சத்தை தான் வளர்க்குறமே தவிர தெய்வீகத்தை வளர்க்குறது கிடையாது. பைசலா. அப்போ இதெல்லாம் அனுபவமும் பாடங்களாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் சொன்னீங்களா, படிக்க வந்திருக்கீங்க, சொத்த புதுசாக ஊழியம் செய்ய வந்திருக்கீங்க, மூத்தவங்க கண்டிக்கவாக சொத்த அடிப்பாக சில காரியத்தை நமக்கு கற்றுத்தரதுக்காக நமக்கு உடனே புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ நம்ம சிச்சித்து நடத்துவாக உடனே நம்ம பாய்க்கக்கூடாது, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். முடியுமா? இன்னைக்கு மன்னிப்பு எடுக்கிறதுக்கே முடியல. ஒரு தப்பு செஞ்சுட்டானா, ஒரு தப்பு செஞ்சுட்டா ஒரு மன்னிக்க எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிக்க எடுக்கிறதா, அவர் என்ன மன்னிப்பு எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி அல்ல. சோத்திரம். மன்னிப்பு எடுக்கிறதுக்கு முந்தி கொள்ளணும், அதான் தெய்வீகம். சோத்திரம். அப்படி செய்கிறது கிடையாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சோத்திரம் மூணாவதாக என்ன செஞ்சார்னாட்டா, சோத்திரம், அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வாக்குத்தத்தத்தை பிடித்தார். எதை பிடித்தார்? வாக்குத்தத்தத்தை பிடித்தார். என்கிட்ட வாக்குத்தத்தம் தான் நம்ம சோத்திரம் ஒரு பெரிய மனுஷனாக மாட்டுகிறது. சோத்திரம். பெரிய மனுஷனாக ஒரு பெரிய மனுஷனாக வளர்ந்த மனுஷன் இல்லை, ஒரு முக்கியஸ்தலராக ஒரு அங்கே பாருங்க, ஆதியாகமம் 24 வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. ஆதி ஆபிரகாம சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வந்தாராம். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் ஊழிய காரியத்தில் சோத்திரம் நீங்கள் பாருங்க, எத்தனை சோத்திரம் சின்ன சின்ன அற்ப காரியத்துக்கெல்லாம் பாருங்க என்ன செய்கிறாங்கன்னாட்டா, சோத்திரம் தப்பாக பேசிக்கிட்டு நான் வாங்கினது, நான் கொடுத்தது, சோத்திரம் நான் எடுத்துகிட்டு போவேன், யாரும் கேட்கக்கூடாது, சின்ன பொருளை விட்டு கொடுக்க முடியல. சோத்திரம். சபையில் ஒரு காரியத்தை வாங்கி போட முடியல. சோத்திரம். விசுவாசிகளாக இருக்க ஊழியக்காரங்களாக ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா ஊழியத்துக்கு நம்ம சகல காரியத்தையும் என்ன செய்யணும், வாங்கி நம்ம சேர்க்கணும். சோத்திரம். என்னத்தை சபைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி சேர்க்கணும். அதுக்கு சொல்றாங்க நம்ம என்ன செய்யணும், சரீரத்தை ஒடுக்கணும். சாப்பாட்டை முக்கியத்துவம் பண்ணக்கூடாது, அங்கங்கே ஓடுற ஆடமரத்தை முக்கியம் பண்ணக்கூடாது. கூடுமானவரை ஆண்டவர் நாம மகிமைக்காக எல்லா சில காரியத்தை செய்யணும். அப்பொழுது சபையினுடைய எல்லைகள் உருவாகும். நமக்கு அனைத்து காரியங்களும் அவங்க ஓசி வாங்கிட்டு தெரிய முடியாது. ஓசி வாங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஒரு முறை ஒரு ஜெனரேட்டர், ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு ஜெனரேட்டர் பாருங்க, அப்போ உள்ள காலத்தில் பாருங்க மோசஸ் பாஸ்டர் தான் இருந்துச்சு ஜெனரேட்டர், சின்ன ஜெனரேட்டர். சுவிசேஷ கூட்டம் நடத்தினேன் ஊழியத்துடைய நன்மை கருதி சத்திரக்குடியில். அப்போ இப்போ போய் அந்த அந்த ஐயா இந்த பாஸ்டர் இந்த இது ஜெனரேட்டரை கொஞ்சம் தாங்க, 2 நாள் சுவிசேஷ கூட்டம் இருக்கிறது, சோத்திரம் அதை முடிச்சுட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னது தெரியுமா, இங்கே இருக்க ஜெனரேட்டர் அங்கே தூக்கிட்டு போனால் கிராச் ஆச்சுன்னு சொன்னால் அதை வாங்கி தந்துடுவீரா நீர்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. சோத்திரம். நீ வாடகைக்கு எடுத்து போய் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சோத்திரம். தேவன் கொடுத்தது யாருக்கு? கர்த்தருடைய ஊழிய பணம்ல. ஊழிய பணம் எல்லாருக்கும் சொந்தம் தானே. அதை பாருங்க, கொடுக்க முடியல. எதை கொடுக்க முடியல? அந்த ஜெனரேட்டர் கொடுத்து 2 நாள் ஊழியத்துக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லி தைரியமாக சொல்ல முடியல, சந்தோஷமாக சொல்ல முடியல. வாடகைக்கு எடுத்து நடத்துங்கன்னு சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னாட்டா, அப்போ நம்ம பொருளாதாரங்களை தரத்தக்க அளவுக்கு தேவன் தான் ஆஸ்வதிக்கணும். எதை நம்முடைய ஊழியங்கள் விருத்தி அடையணும், முன்னேற்றம் அடையணும், வளர்ச்சி அடையணும், ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தேவன் தான் செய்யணும் அந்த ஆசீர்வாதத்தை. சோதரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த தரித்திர நிலைமையிலேயே, அந்த சாப நிலைமையிலேயே, அந்த கஷ்ட நிலைமையிலே இருந்தாச்சுன்னு சொன்னால் எப்போ சாப விரிவடையும்? சோதரம். ஆகினால தான் நமக்கு ஆண்டவர்கிட்ட வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபம் பண்ணி சோதரம் நமது எல்லைகளை பெரிதாக்கணும். சோதரம் பெரிதாக்கணும். சும்மா வராது. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், எல்லா விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன செய்யுது, எப்படி ஜெபம் பண்ணுறதில்ல, சும்மா அப்படியே பாரம்பரியமாக அப்படியே நம்ம என்னது நம்ம படித்த அந்த அப்படி சொல்லி பழக்கம் வந்து சொல்லி அந்த ஜெபம் தான் பண்ணுறோம். ஆனால் முறையான ஜெபம் என்ன? 1 நாளாகமம் 4 10 வசனத்தில் அங்கே பாருங்க, அந்த அங்கே என்ன எழுத போட்டுருக்குன்னு பாருங்க. 1 நாளாகமம் 4 10 வசனம். யாபேஸ் போதும். அப்போ இது என்னட்டா, அங்கே யாபேசுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜெபம் என்னன்னா, தேவனை நோக்கி பார்த்து ஜெபம். ஆபிரகாம் விசுவாசித்து ஜெபம். சோத்திரம். ஜெபந்தான். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது, தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது.
ஆசீர்வாதம் சும்மா வராது, எல்லைகள் சும்மா விரிவாகாது. நாம் எந்த அளவுக்கு சிவங்க தேவனை எந்த அளவுக்கு கணமனம் மதிக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், விசுவாசிக்கணும், அந்த அளவுக்கு தான் அந்த தன்மைகள் நமக்கு பெருகும். வைசலோ சோத்ரம். ஆமாம் சோத்ரம். இந்த அன்பாஸ் பாஸ்டர் ஊழிய ஆரம்பித்தார் இல்லையா, 5-6 ஊழிய ஆரம்பித்தார். இந்த நம்ம ஏரியாவில் அவர் சொந்தமாக மற்ற கிளை ஊழியங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் அதை பெருசுப்படுத்தி சொல்ல மாட்டார், என்னையே பெருசுப்படுத்தியே சொல்லுவார், என்னையே மேலே தூக்கி வச்சே பேசுவார். ஏன் சோத்திரம், நீங்கள் என்னையே தூக்கி வச்சு பேசுறீங்க, என்னையே எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இவர் 3 சபை வச்சிருக்காரு, 4 சபை வச்சிருக்காரு, இவர் 4 சபைக்கு தலைவர் எப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் உங்களுக்கு 5-10 சபை இருக்கு இல்லையா, நீங்கள் தலைவர் இல்லையா? அப்படின்னு சொன்னால் சிரிச்சுக்கிடுவார். பாருங்க, அவருக்கு என்னன்னாட்டா ஒரு ஆளை தூக்கி வச்சு பார்க்கணும், மேலே தூக்கி வச்சு பார்க்கணும், உயர்த்தி பார்க்கணும், அவருக்கு அது ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க? யாரை பார்க்க முடிகிறது? சோத்திரம். அப்போ அந்த தெய்வீக தன்மை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? சோத்திரம். தேவனுடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த விசுவாசம், அந்த வாக்குத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் முன்னேறினபடினால அந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டாமா, நமது ஊழியத்தில் வர வேண்டாமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு காரியம் என்னட்டா, சோத்திரம், நாம் தேவ சத்தம் கேட்கறதான பழக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். போதும். இதே மாதிரி 3 முறை ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு சாமுவேலை. ஆனால் ஏலி என்பவர் ஆசாரியார், அவர் ஊழியக்காரர். சோத்திரம். இப்போ ஆசாரியார்னு சொன்னால் பாருங்க, ஆசாரியார் சொன்னால் எல்லாம் பழி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழியை செலுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்கிறவர் ஊழியக்காரர் ஏலி. சாமுவேல் சின்ன பையன். ஆனால் சாமுவேலோடு கர்த்தர் பேசினார் என்றும் ஏலியோடு கர்த்தர் பேசவில்லை என்றும் நாம் பார்க்குறோம். சோத்திரம். இப்போ ஊழியக்காரனோடு ஏன் பேசலை? சோத்திரம். சின்ன பையன் சாமுவேலோடு ஏன் தேவன் பேசணும்? அப்போ ஊழியக்காரன் பெரியவர், அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும் என்னெல்லாம் நாம் பார்க்குறோம். சோத்திரம். ஆனால் ஊழியக்காரனோட தேவன் பாருங்க பேசவில்லை. சோத்திரம். காது அடைத்து கொண்டது, கண் மூடிக்கொண்டது, சிந்தனைகள் மாறி போய்விட்டது. சோத்திரம். தூக்கம் தான் பெருசாக இருந்துச்சு. அதனால அவருடைய சத்தம், அந்த ஆண்டவர் போட்ட சத்தம் பங்க ஏலியாகிய ஆசாரியனுக்கு வெளிப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நான் ஊழியக்காரங்களாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், ஆடியன்ஸ் மாஸ்டராக இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியர்களை நம்ம செய்யலாம். என்ன செஞ்சாலும் தேவ நடத்திப்படியாக தேவ சத்தம் கேட்குற பழக்கம் நம்முடைய காதுகளே தொனிக்க வேண்டும். சோத்திரம். நம்மளுடைய காதுகளே தொனிக்கணும். இப்போ நம்ம அந்த சத்தம் கேட்கலன்னு சொன்னால், எக்கால சத்தம் வானத்திலேருந்து சத்தம் தொனிக்க போகும்போது நம்ம அந்த சத்தத்தை நம்ம கேட்கலன்னு சொன்னால் அது எப்படி வருகையில் போக முடியும்? அது ஒரு பெரிய ரகசியம். சோத்திரம். 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம் அந்த 3 சத்தத்தையும் குறித்து, அவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே இருக்கிறது. சோத்திரம். அப்போ தேவ சத்தம் கேட்குறதான பழக்கம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நம்ம காதுகள் அடைக்கக்கூடாது, இருதயம் நினைச்சக்கூடாது, மூடிக்கொள்ளக்கூடாது. செவிகள் நம்ம சிந்தை மாறக்கூடாது. தேவ சத்தம் கேட்கத்தக்க அளவுக்கு நம்முடைய அபிஷேகம் தான் அது. எந்த அளவுக்கு நம்ம அபிஷேகம் நம்ம நடத்துதோ அந்த அளவுக்கு தான் சோத்திரம் நான் கர்த்தருக்குள்ளே என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். இப்போ பாருங்க, உதாரணமாக பேதுரு இருக்கிறார். பேதுரு சோத்திரம் 3000 பேர் ரட்சித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த 3000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பார்? அப்போ அந்த பிரசங்கம் பண்ண போகும்போது ஜனங்களுடைய இருதயம் குத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 36, 37 சோத்திரம். போதும். அடுத்த வசனம். போதும். அப்போ பாருங்க, பேதுரு ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணியிருப்பாரான்னு தெரியாது. 2 வசனம் தான் சொல்லியிருக்கிறாரு.
ஆனால் அந்த வசனத்தை கேட்டவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாயின்னு அங்கே வாசிக்கிறோம். அப்போ இருதயத்தை குத்துறது எது? நம்முடைய இருதயத்தை ஜனங்கள் கேட்க, அந்த வசனங்களை கேட்கறவருடைய வாழ்க்கையில் இருதயம் குத்தப்பட்டால் மனந்திரும்பல் உண்டாகும், மன்னிப்பு உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். சோத்திரம். ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், அபிஷேகம் பெறுவார்கள், வேறுபட்டு வாழ்வார்கள். சோத்திரம். இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. இதை கேட்டவர்கள் பாருங்க, இருதயம் குத்தப்பட்டவர்களாகி ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிப்பில் நடத்தப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இது என்ன தெரியுதுனாட்டா, ஆவியானுடைய நடத்திப்பு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு சோத்திரம் நம்ம ஊழியக்காரலாகிய நமக்குள்ளே இருக்க வேண்டும். இப்போ இந்த காலங்களில் இங்கே பாருங்களேன், பரிசுத்த ஆவியை பாருங்க, கையே தட்டுறாங்க இல்லை, வாயே திறக்கிறாங்க இல்லை, பாட்டு மாத்திரம் பாடுறாங்க, அப்படி இல்லை. நமக்குள்ள அந்த ஒரு உந்துதல், தெய்வீகம், அந்த அபிஷேகம், அந்நிய பாஷை அந்த அளவுக்கு பாருங்க உயர்த்துகிறதாக இருக்கிறது. சோத்திரம். நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. நமக்கு உணர்வை உண்டாக்குறதாக இருக்கிறது, தெளிவுபடுத்துகிறதாக இருக்கிறது. அதனால தான் அபிஷேகத்தில் இறங்கி நல்லா அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லி ஜெபத்தில் விட்டு ஜெபம் பண்ண வைக்கிறது. ஆனாலும் முழங்கால் பட முடியல, கையை தூக்க முடியல, ஜெபிக்க வாய் திறந்து ஜெபிக்க முடியல. இப்படியாக அப்படியே மந்த நிலைமையில், கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அப்போ எப்படி சபை விரிவடையும், ஊழியங்கள் எப்படி ஆஸ்வதிக்கப்படும், ஜனங்களை எப்படி விடுதலை பெறுவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அங்கே அப்போஸ்தலர் 1:6 வசனத்தில், அப்போஸ்தலர் 1:6 வசனத்தை வாசிக்க வைப்போம். போதும். அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்க, சாட்சி இருக்குதா? ஊழியத்தில் சாட்சி இருக்குதா? விசுவாசிகள் பார்த்து சாட்சி சொல்கிறாங்களா? சாட்சியே சொல்கிறது இல்லை. பெந்தகோஸ்து சபையில் சாட்சியே இருக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க வெளியே போகிறது கிடையாது, சுவிசேஷம் அறிவிக்கிறது கிடையாது. ஆத்துமாக்களுக்கு பாரம் எடுத்து ஜெபிக்கிறது கிடையாது. அப்படி மந்துன்னு இருக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ காரணம் என்ன? அந்த ஆவியானுடைய நிறைவு இல்லாத அப்படின்னால அவங்களுக்கு அந்த உணர்வு வரல, அந்த ஆத்மா பாரம் வரல, அந்த ஊழிய வாஞ்ச வரல. இப்படித்தான் சிவங்க கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் விடுதலையை தேவன் தந்தா ஆவியான விடுதலை கொடுத்தா, அதுதான் சபையில் ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நம்முடைய சபையில் ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் சபை நடத்துகிறார் சொல்றதுக்கு அடையாளம் என்ன? என்ன அடையாளம் சொன்னால், சபையில் புதிய ஜனங்கள் வர்றதும் போகிறதுமாக இருக்கிறதா. புதிய ஜனங்களை ஆண்டவர் கொண்டுகிட்டே வந்துருக்காருன்னா சபையை ஆண்டவர் நடத்துறாருன்னு அர்த்தம், ஆவியானவர் கிரியை செய்கிறாருன்னு அர்த்தம். சபையில் ஜனங்கள் சபையில் சரியாக புது ஜனங்கள் சேர்க்கப்படாமல் உள்ளவர்கள் அங்கே போகிறாங்கன்னு சொன்னால் ஆவியால் உள்ள சபையில் இருக்க விசுவாசிய சில பேரை வெளியே போயிடுறாங்க. அது காரணம் கேட்டால் ஆவியால் நடத்திப்பில்லை. ஆவியால் நடத்திப்பில்லாத காரணம் விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிறதான குறைபாடுகள், பலவீனங்கள், விசுவாச குறைவு, அன்பு குறைவு, ஐக்கிய குறைவு, ஒரு மன ஒற்றுமை ஐக்கிய குறைவு. இப்படி குறைவுகளை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்னதான் வசனம் கேட்டாலும் வாழ்க்கையில் ஊழியத்தில் மாற்றம் வராது. ஆண்டவர் செயல்படுத்த மாட்டார் என்பதை நான் அநேக விஷயங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆகினால நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை நான் அதிகமாக வளர்க்கணும், விசுவாசம் பெருகணும். அப்போத்தான் நம்முடைய எல்லைகள் உருவாக்கி நான் விரும்புகிற விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி கொடுப்பார். யாபேசு தேவனை நோக்கி ஜெபித்தார், அவர் வேண்டுதலை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வேண்டுதலை கேட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், எந்த ஜெபத்தை என்ன இப்போ எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதித்தார், இதுக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியலை. நம்ம வாயின் வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது பலிக்கணும். ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை ஆண்டவர் பலிக்கத்தக்க அளவுக்கு சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கணும். என் வாழ்க்கையில் அநேக விஷயங்களில் அப்படி செய்து கொண்டிருக்கிறார். போன வாரத்தில் ஒரு உபவாச ஜெபம் முடிச்சு, உபவாசத்து ஜெபத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஒரு சகோதரி வந்து அப்போ ஜெபம் பண்ணியாச்சு, எப்போதும் ஜெபம் பண்ணுறது போல் ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐயா போன வாரம் ஜெபம் போட்டு போன ஒரு விஷயத்துக்காக அது ரொம்ப தடைபடாச்சு, 10 வருஷமாக தடை.
பெரிய பிரச்சனை. சோதரம் இது எனக்கு கிடைக்கணும் எதிர்பார்த்து போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போன வாரம் உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அடுத்த வாரத்தில் அந்த 10 பவுன் நகையை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க. ஏன்டா மாமியா விட்டு நகை, அந்த நகையை சுபங்க வாங்க முடியாமல் ஒருத்தர் பறிச்சு வச்சுருந்தானா, ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சானா. ஆனால் சுபங்க ஒரு ஜெபம் தான் பண்ணி விட்டான். 10 பவுன் நகை வாங்க தூக்கி வீசிட்டு போயிட்டானா. அந்த சௌகரி சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ பாருங்க, சில வேலைகளில் தேவன் நம்ம வார்த்தையை கனம் பண்ணுகிறார். சோத்திரம் நம்ம வார்த்தையை கனவு. அப்போ இதே போல் எத்தனை ஐயா இது மாத்திரமா ஐயா 2-3 விஷயத்தில் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன், என் காரியம் அப்படி 3-4 காரியம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. இது இப்படி 4 பேர் சொன்னாது. அதான ஆண்டவுடைய மகிமை, அதான ஆண்டவர் ஆண்டவர் கனப்படுத்துகிறான காரியங்கள். இப்படி நம்ம சொல்கிற வாழ்க்கை வந்து நம்ம சொல்கிற வார்த்தை வந்து பலிக்கணும். சோத்திரம் நான் தேவனுடைய வார்த்தையை தூக்கி எரியக்கூடாது. சோத்திரம் ரைசலோ அதுதான் சொல்லுவாங்க. 50வது சங்கீதம் 22வது வசனத்தில் 50ஆம் சங்கீதம் 22வது வசனம் வாசிங்க. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்களை நான் பீறி போடுவேன், ஒருவர் உங்களை விடுவிப்பதில்லை என்று அங்கே வாசிக்கிறோம். இன்னைக்கு தேவனை பாருங்க எவ்வளவு நன்மை செய்கிறாரு, உதவி செய்கிறாரு. மறந்து போறாங்களே அதை நன்றி, அதை என்ன செய்யறதில்ல, சொல்றதில்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் தேவன் செய்த நம்ம மறக்கவே கூடாது. சோத்திரம் தேவன் எவ்வளவு விஷயம் நன்மை செஞ்சிருக்கிறாரு, மறக்க முடியுமா? சோத்திரம் இப்போ பாருங்க, நான் 5 நிமிஷம் கூட சொல்லுவாங்க நின்றுக்கிட்டு பேச முடியாது என்னால். ஏன்னு கேட்டால் ஆரம்ப காலங்களில் ஆரம்ப காலங்களில் ஊழியத்துக்கு வந்த காலத்தில் 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரைக நடந்து போய் வீட்டு கூட்டங்கள் நடத்தி திருப்பி பாருங்க, பஸ் வசதி இல்லை, ஒன்றுமில்லை, நல்ல நடனேன். சோத்திரம் அப்படியே பாருங்க பண்ணி எலும்பு நரம்புலாம் தேஞ்சாதான் தேஞ்சிருச்சு. தேஞ்சாலும் யான் செஞ்ச ஊழியத்துக்கு கர்த்தர் ஒரு மதிப்பை, ஒரு கணத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இப்படி நான் போயிட்டு அலைஞ்சிட்டு தெரிஞ்சேன் இல்லையா? சோத்திரம். ஆனால் கிடைச்சது எனக்கு பலன் என்ன தெரியுமா? 60 ஆத்மாக்கள். அந்த நாளில் 2 வருஷத்துக்குள்ள 60 ஆத்மா. அது கிராமத்தில் ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும் சாதாரண காரியம் இல்லை, ஊர் கட்டுப்பாடு. அப்படிப்பட்ட இடத்துல 60 ஆத்மாக்களை தேவன் கொடுத்தாருன்னு சொன்னால், நான் அந்த நடந்து அந்த வீடு வீடாக சந்திச்சு வீட்டு கூட்டம் நடத்தி ஜெபம் பண்ணி சுவிசேஷம் அறிவிச்சு இப்படி செஞ்சதில் ஒரு 60 ஆத்மாக்களை அந்த இடத்துல கொடுத்தாரு. அதான் ரெட்டைவரணி முத சபை நடத்திப்பு அந்த ரெட்டைவரணி தான் எனக்கு ஊழியம். அப்போ நம்ம பிரயாசப்பட்டதான் பலன் இன்னைக்கு யாராவது அனுபவிக்கிறாங்க. அதை இப்போ 2 குரு ஆக்கிட்டாங்க, 2 குரு போட்டாங்க, 2 பிரிவாக நடக்குது. அது பாடு தேவன் பாடு. நான் செஞ்ச ஊழியத்துக்கு எனக்கு உள்ள பிரதிபலனை வச்சிருக்கார் தேவன். பைசலா. அப்போ இது காரணம் என்ன? தேவனுடைய நடத்திப்பு. சோத்திரம். இப்போ திடீர்னு சொல்லி ரோட்டில் போய்கிட்டு இருக்க போதே திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள போகிறது. வீட்டுக்குள்ள போன உடனே அவங்கள பார்த்து சில காரியம் பேசணும்னா அவங்க ஆண்டவர்களை உட்காந்து ஜெபம் பண்ண சொல்கிறது. எல்லா வீட்லையும் ஜெபம் பண்ண சொல்லுவாங்களே. இப்படியே வீடுகளை சந்தித்ததுனால தான் அந்த ஆத்துமாக்கள் கிடைத்தது. அதுக்கு பிறகு தான் மற்ற இடங்கள் இல்லை. சோத்திரம். அதனால நமது விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, ஊழியத்தை விட்டுறக்கூடாது. ஊழியத்தில் தேவன் நடத்த வேண்டுமானால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். தொட்டா போதும் கிரி நடப்பிக்கணும். இப்போ விளைவினாயிட்டதுனால என்ன செய்ய முடியல, அந்த இதெல்லாம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் சோத்திரம் தீ எரிஞ்ச அதனால கிறிஸ்டியன் பாஸ்டர் பாருங்க, நம்ம கிருபாசத்தை எல்லா இடங்களிலையும் கொண்டு போய் என்னை ஜெபம் பண்ண வச்சு சோத்திரம் ஆத்துமாக்களுக்கு ஒரு செய்வனை கட்டு, ஒரு பிசாசு கட்டு, ஒரு வியாதி கட்டு, இப்படிப்பட்ட கட்டுகளுக்கெல்லாம் கூடி ஜெபம் பண்ண வைப்பார். சோத்திரம். ஏன் ஆண்டோட நாம மகிமைக்காக நான் சொல்கிறேன். சோத்திரம். ஆகினால அருமையானவர்களே, விசுவாசம் சோத்திரம் நமக்கு அந்த பரிசுத்தம் சோத்திரம் அந்த ஜெப ஆவி நமக்குள்ள குறையாமல் இருந்தால் தேவன் நம்ம சாகு வரை அவிதமாக நடத்துவார்னு சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, அங்கே சாமுவேல் கர்த்தருடைய சத்தம் கேட்டான். சோத்திரம். ஏலிக்கு கர்த்தருடைய சத்தம் வெளிப்படவில்லை. சோத்திரம். அப்போ தேவ சத்தம் கேட்கணும்னு சொன்னால் வசனம் அடைக்கப்படக்கூடாது, வார்த்தைகள் அடைக்கப்படக்கூடாது, வார்த்தையை தூக்கி எறியக்கூடாது. வார்த்தைகளை நாம் கனம் பண்ண வேண்டும், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நமது வாழ்க்கையில் ஊழியத்தில் தேவன் மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாராக. பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்தபடியாக
ஒரு வசனத்தை வாசிப்போம். சோத்திரம். இப்போ தேவசத்தம் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? தேவசத்தம் ஏன் கேட்க முடியும்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர்கள் இருக்கிறது தான் சொல்கிறாங்க, ஊழியத்தில் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் சாசு சத்தத்தை தான் உடனே கீழ்ப்படுகிறாங்க, உலக சத்தத்தை தான் கீழ்ப்படுகிறாங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியக்கூடிய அந்த கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு பாருங்கள், சாத்தான் போட்டு மனசை போட்டு கெடுத்து போடுறான். மனம் கெட்டு போயிடுது, விசுவாசம் குறைஞ்சிருது, அவிசுவாசம் வந்துடுது, கீழ்ப்படிய முடியவில்லை. சோத்திரம். தேவனுக்கு ஏற்று நிற்கிறார்கள், தூக்கி ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி எரிஞ்சு போட்டு விடுறார்கள். அதான் பிசாசுடைய வேலை, பிசாசுடைய கண்ணி. அது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆதியாகமத்தில் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தில் சாத்தான் பாருங்க, ஆதாம் ஏவாளையும் போட்டு குழப்பிட்டான். குழப்பின உடனே அவங்க அந்த சாத்தானுடைய வார்த்தையை தான் கீழ்ப்படிஞ்சாங்க, சாத்தானுடைய சத்தத்தை தான் கேட்டாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை மறந்து போனார்கள், தேவன் சொன்னதை மறந்து போனார்கள். அப்போ எப்படி மறக்க முடியும்? தேவன் பேசிட்டாருன்னா மறக்க முடியுமா? தேவன் செஞ்சிட்டாருன்னா மறக்க முடியுமா? ஒரு நாளும் மறக்க முடியாது, ஒரு நாளும் மறக்க முடியாது. சோத்திரம். தேவன் செய்கிற காரியத்தை ஒரு நாளும் மறக்க முடியாது. எவ்வளோ காரியம், 1-2 ஊழியத்தில் எத்தனை அற்புதம், எத்தனை காரியங்கள்லாம் தேவன் செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார், நடத்தியிருக்கிறார். சோத்திரம். அந்த அளவுக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் ஊழியத்தில் நமக்கு ஒரு பெருக்கத்தை, முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் தரத்தக்க அளவுக்கு தேவன் நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சேன்னு சொன்னால், போதும் போதும். இப்போ வாங்க சோத்திரம், நல்ல குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவர் விலாகுகிறார். ஆனால் அவங்க ஆண்டவர் பார்க்க போகும்போது அந்த இடத்துல அவங்க இல்லை, ஆண்டவர் விட்டு விலகி போனார்கள் எழுதப்பட்டிருக்கிறது, தூரமாக போனார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் அதான் சாத்தானுடைய வேலை. இன்னைக்கு அநேகர் பாருங்க வஞ்சிக்கப்படுறவர்களாக இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நல்லவங்க, நல்ல உண்மையாக உழைச்சவங்க, ஆண்டவருக்காக பயன்பட்டவங்க, பாடுபட்டவங்க. ஆனால் கடைசி நாளில் சாத்தான் அவங்களோட இருதயத்தை பாருங்க வஞ்சித்து அதை மோசம் போக்கி பேரை கெடுக்கிறான், பேர் கெட்டு போகிறார்கள். இவ்வளோ காலம் வளர்ந்து கடைசியில் இப்படி ஆகி போயிட்டா எப்படி அர்த்தம்? அது ஆகினால தான் இன்றைக்கி அநேகர் ஊழியக்காரர் நல்லா பயன்பட்டவங்க ஆண்டவருக்கு இப்போ பயன்பட முடியவில்லை. சோத்திரம். அப்படியே ஒதுங்கி போகிறார்கள், தூரம் நிற்கிறாங்க, யார்கிட்டையும் பேசுகிறாங்கல்ல. அதை வழியை பேசுனா கூட பேசுகிறாங்கல்ல. நம்ம என்ன செஞ்சோம்? சோத்திரம். என்ன பாஸ்டர், காஞ்சி ரோட்டில் கன்வர்சன் நடந்துச்சு, நீங்கள்லாம் வரல, ஏன் வரல? நீங்கள் கிருபாசனம் ஊழியக்காரர் தானே, ஏன் வரல? அதை பற்றி பேசாதறான். சோத்திரம். எப்படி சொல்லி ஏன்ட்டா நமக்கு ஆதங்கத்தில் அன்புள்ளவர்களாக ஊழியக்காரர்களாக இருக்கிறதுனால, இவ்வளோ காலமாக ஊழியத்துக்காக உழைச்சவர்கள்ட்ட இருக்கிறதுனால விசாரிச்சா அதெல்லாம் பேசாதறான் இப்படின்னு பாருங்க தட்டி கழிக்கிறாங்க. அதை உணரலை, அதை சிந்திக்கலை. சோத்திரம். அடிக்கடி எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற ஒரு பழக்கம், கிருபாசனம் கஞ்சி குடித்தவங்க கிருபை இழக்கக்கூடாது. கிருபாசனம் கஞ்சியில் கிருபை இருக்குதுன்னு சொல்லுவேன். ரைசலா, கிருபாசனம் கஞ்சியில் கிருபை இருக்குது. ஆகினால கிருபாசனம் கஞ்சி குடித்து வளர்ந்தவங்க நம்ம. அதில் என்ன செய்யக்கூடாது? கிருபாசனத்தை அவமதிக்கக்கூடாது, கிருபாசனத்தை இழக்கக்கூடாது, கிருபாசனத்தை தாறுமாறாக பேசக்கூடாது. ஒரு ஆள் ஒரு தப்பு செஞ்சுட்டா எல்லாரையும் அப்படி குற்றப்படுத்தி பேசலாமா? பேசக்கூடாது. அப்படி நான் சொல்லுவேன். அப்படி கண்டிச்சிருக்கிறேன். ஒரு 5-6 பேரை, பெரிய ஊழியக்காரங்க. 5-6 பேரை நான் பேசியிருக்கிறேன். ஏன்டா எல்லாம் அன்பு உள்ளவங்க தானே, நல்ல பழகுனவங்க தானே, எல்லாம் கூட இருந்து ஒன்றா இருந்து செயல்பட்டவங்க தானே. அப்போ ஏன் உரிமை வராட்டி சொல்லலாமே? அப்படின்னு சொல்லி உணர்த்துவேன். அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? அது கர்த்தர் பாடு, அவங்க பாடு. ஆனால் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோப்பு நிருபம் 5 அதிகாரம் 19-20 வசனத்தில், யாக்கோப்பு 5:19-20 வசனம் பாருங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து விடுவிக்கிறார், திரளான பாவங்களை மூடுவான் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். ஆனால் நான்
மற்றவங்க ஒரு தவறு செஞ்சிட்டா, ஒரு குற்றங்குறை செஞ்சிட்டா நம்ம தூத்துறோம், எல்லாட்டையும் பறைசாட்டுறோம். ஆனால் கிட்ட படித்த பாடம் என்னட்டா, அவங்க எத்தனையோ தவறுகளை செய்கிறாங்க, எத்தனையோ கள்ளக்கடத்தை செய்கிறாங்க. நானும் ஒரு 7-8 பேர் பெரிய பெரிய பணக்கார வீடுகள்லாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பைபிள் கொடுத்துருக்குறேன், அவங்ககிட்ட குரான் வாங்கியிருக்கிறேன், குரான் தந்திருக்கிறாங்க, இப்படிலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கட்டா, எங்கள் மார்க்கத்தில் யாராவது பெரிய தீமையான காரியங்கள்லாம் செய்வாங்க, கொள்ளையடிக்கிறதும் கொலை செய்கிறதும் அதை பாவம் செய்கிறதும் அவங்க வேலை அதிகமாக இருக்கும். அநேக பொருளாதாரங்களை கடத்துவாங்க. இப்படிப்பட்டவங்க ஒரு ஆள் இப்படி 5 பேர் செஞ்சாங்கன்னா மற்ற பேர்லாம் அந்த இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு காட்டி கொடுக்கவே மாட்டாங்களாம், அப்படியே மூடி மறைச்சிருவாங்களாம். நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்தில் அப்படி அதாவது இருக்கா? மூடி மறைக்கிறோமா? இல்லையே. உடனே தூத்த ஆரம்பிக்கிறான். ஒருவரை சொல்லுங்க சின்னதை பெருசாக்கி விட்டுறான். அதை மன்னிச்சு அப்படியே விட்டுறதுக்கு முடியல, பெருசுபடுத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அதான் தவறு. தெய்வீக தன்மை இருந்தால், அன்பு தேவ மேலே உள்ள அன்பு இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் என்ன செய்வோம், மூடி மறைச்சு கண்டுகொள்ளாமல், சரி அறியாமையெல்லாம் நடந்துட்டாங்க, அறியாமையெல்லாம் செய்கிறாங்க, கர்த்தர் பார்த்துக்குருவார், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி கர்த்தரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். அவங்க ரசிக்கப்படாதவங்க, அவங்களுக்கு அறிவு நமக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆகினால நான் விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள், விசுவாசம் இழக்கப்படுறதுக்கு காரணம், விசுவாசம் வளராததுக்கு காரணம், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் நம்மளுடைய வாழ்க்கையிலுக்கான அந்த மனுஷிக மாம்சங்கள் சுயங்களை தான். அது நம்ம விட்டு ஆகலாம். அது எப்போ ஆகலாம்? ஆவியில் நிரம்போது, அந்நிய பாஷை பேசும்போது, ஆவியில் ஆராதனை செய்ய போகும்போது, அப்போத்தான் அந்த மாம்சத்துடைய கட்டுகள்லாம் அவுக்கப்படும். இன்னைக்கு குடும்பங்களில் தான் இன்னைக்கு சாபக்கட்டு, பாவக்கட்டு, வியாதிக்கட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு ஊழியத்துலையும் அதே போல தான் பாவக்கட்டு, சாபக்கட்டு, வியாதிக்கட்டு இதான் இருக்குது அதிகமாக. எல்லாருமே கஷ்டத்தை தான் சொல்கிறாங்க, பிரச்சனை தான் சொல்கிறாங்க, வியாதியை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜெயிக்கணுமே. எப்போ ஜெயிக்கிறது? தடவனை தான் செய்வாங்க. நீங்கள் போகாதீங்க, அவங்க வழி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, ஆகினால வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. வீட்டில் இருந்தாச்சுன்னா தூங்க கொஞ்சம் படுத்துருக்கலாம். இங்கே வந்தாச்சுன்னா கிருபை பெறலாம், பலன் பெறலாம், அபிஷேகம் பெறலாம். வசனங்களை கேட்கறதுனால நமக்கு ஒரு 5-6 பேர் சேர்ந்து சோத்திரம் பண்ணாலும் கிருபை பெருகும். அது எனக்கு தேவையில்லை, உனக்கு தேவையில்லாட்டா நீ போ, எனக்கு தேவை, அதெல்லாம் நான் போகத்தான் செய்வேன். உதறி விட்டு வரணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊழியத்தில் இன்னும் கொஞ்ச நாள் பயன்படணுமே, உருவாக்கப்படணுமே, நம்ம கத்தெடுத்து பயன்படுத்தணுமே, அதுக்குள்ள கிருபை நமக்கு கிடைக்கணுமே. ரைசலோ எல்லாம் வயதிலிருந்து சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அதனால நாம் சிந்திக்கணும். இன்னைக்கு காரியங்களை சிந்திக்கிறது கிடையாது. ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னு சொன்னால் சும்மா பிரியமாக இருக்க மாட்டார். சங்கீதம் 40வது சங்கீதம் 10வது வசனம், 45வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது உன் ராஜா உன் அழகிலே பிரியமாக இருப்பார். அப்போ எதை விடணும்? தகப்பனுடைய அங்கே ஆபிரகாமுடைய சொன்னார், உன் இனத்தையும் ஜனத்தையும் உன் தகப்பை விட்டுட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அப்போ ஒன்றை விடாமல் ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு சில ஊழியக்காரங்களை கேட்டாச்சுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, நான் தங்கச்சி வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுக்கு போனேன், அம்மா வீட்டுக்கு போனேன், இப்படியே அங்கங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரங்க நான்லாம் 40 வருஷம் ஆகிறது. எந்த சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, ஊரும் இல்லை, உலகம் இல்லை, யாரும் இல்லை, எந்த இதுலேயும் கலந்து கொண்டதில்லை. கிருஷி அம்பாசி எனக்கு சொல்லி தந்த ஆலோசனை, ஊழியத்துக்கு வந்துட்டியா, ஊழியத்தில் செயல்படு, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்கங்கே ஓடக்கூடாது. என்று சொல்லி ஒரு மரித்து போன ஒரு தகப்பனை அடக்கம் பண்ணுறதுக்கு இயேசு விடலை. அப்போ நீ அங்கே வரேன் இங்கே வரேன், அங்கே கல்யாணம் இருக்குது, அங்கே அப்பா இறந்து போயிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னால் நீ எப்படி போகலாம்? அதெல்லாம் போகக்கூடாது. அவங்க நடத்திக்கிடுவாங்க, அவங்க அடக்கம் பண்ணிக்கிடுவாங்க. அப்படியே கீழ்ப்படிஞ்சேன். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் போகலை. யார் நடத்துறதுக்கு ஆள் இல்லை. கிருஷி அம்பாஸ் தான் சொன்னார், நீ போக வேண்டாம், உங்கள் அம்மாவுக்கு உதவியாக அன்பாஸ் பாஸுடைய அம்மா இருக்காக, அவளை அனுப்பி வைப்போம், அவங்க போய் சின்ன சின்ன உதவி செஞ்சு அப்படி உமக்கு பதிலாக ஒரு காரியத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்புனாப்புல. அவங்க போய் 2 நாள் இருந்தாங்க, இருந்து அந்த காரியத்தை பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரங்க எப்படி நடத்துகிறாங்க பாருங்கள். எது முக்கியம்? ஊழியம் தான் முக்கியம்.
அங்கே தாயோடாவது தகப்பனாவது அப்பாவது அண்ணனாவது தங்கச்சியாவது அதெல்லாம் இல்லை. அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரை எந்த வீட்டிலையும் போய் காலும் வச்சது கிடையாது. ஒரு நேரத்துக்கு ஒரு டீவோடு வாங்கி குடித்தது கிடையாது. எங்கேயும் போனது கிடையாது. நான் உண்டு, என் ஒளியை உண்டு தான். என்ன அப்படி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் புரியாது. இப்போ புரியாது. இது புரியாது. எப்போ புரியும்? ஸோ தெளிவு இருந்தால் தான் புரியும், இல்லாட்ட புரியாது. இதெல்லாம் ரகசியங்கள், ஆண்டவன் இடத்துல அனுபவம். சோத்திரம். முடியுமா? அப்படி வாழ முடியுமா? சோத்திரம். இல்லாட்ட தான் கோச்சிக்கிறோம். மற்றவங்க என்ன செய்வாங்க? அப்பாவா அம்மாவா அக்காவா தங்கச்சியை கோச்சிக்கிடுவாங்க. அப்புறம் அவங்களை வர வீட்டுக்குள்ளே போக விட மாட்டாங்க. சோத்திரம். நம்ம யாரையும் பிரியப்படுத்தக்கூடாது தேவனை தவிர அப்படின்னு சொல்லி சிந்தை வரணும்னா நமக்கு பரிசுத்தாவி நடத்தினா தான் வெறுப்பு வைராக்கியம் இருக்கணும். இப்போ பாருங்க, தேவன் நம்மை தேவன் ஏன் பிரித்தெடுத்தார்? தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறாரு. எதுக்கு பிரித்தெடுத்தார்? 2 காரியத்துக்காக பிரித்தெடுத்தார். எதுக்குன்னு பாருங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். எதுக்கு தேவனை நம்ம பிரித்தெடுக்கணும்? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவளாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். நாம் அவருடையவளாக இருக்கணுமா? சோத்திரம். நான் ஊழியத்துக்கு வந்தவன், நாம் எல்லாம் அவருடையவா இருக்கணுமா? அவருடையவளாக இருக்கிறதுனால மற்ற ஜனங்களை விட்டு நம்ம தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். என்னத்துக்காக? 1 பரிசுத்தமாக வாழ்வதற்காக, 2 சமானமாக இருப்பதற்காக. சமானமாக நாம் இருக்கணும். இந்த 2 காரியம் நமக்கு உண்டாகணும்னு சொன்னால் அதுக்காக தேவன் நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார். ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். சொன்னால் நீ உன் இனத்தையும் ஜனத்தையும் உன் தகப்பனை விட்டு மறந்து விடு, நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்லி பிரித்து விடுகிறார். என்னத்துக்காக? பரிசுத்தமாக வாழ்வதற்காக, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து அவர் ஆஸ்வதிக்கப்படுவதற்காக, ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி பெயர் பெறுவதற்காக தேவன் ஆபிரகாமை அவிதமாக வழிநடத்துறான்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஐசலோ. இப்போ பாருங்களேன், 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி பாருங்க. ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரம் 9வது வசனம். வாசிங்க. நம்மிடத்திலே வந்து போகிற தேவனாகிய மனுஷன் இவர் பரிசுத்தவான்கள் என்று காண்கிறேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய மனுஷனாகிய பரிசுத்தவான். நம்மிடத்தில் வந்து போகிறதான தேவனுடைய மனுஷனாகிய பரிசுத்தவான். தேவனுடைய மனுஷனாகிய பரிசுத்தவான் யார்? ஒரு பரிசுத்தவான் எப்படி பூமியில் வாழணும்? பரிசுத்தவானுடைய தன்மைகள் என்ன? சோத்திரம். இந்த காரியத்துக்கு விளக்கம் நம்ம படிக்கணும். வசனத்து மூலமாகவோ அனுபவம் மூலமாக படிக்கணும். சோத்திரம். நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். இந்த சத்தியத்தை குறித்து சாயங்காலத்தில் என்ன செய்யணும், எல்லாரும் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். சோத்திரம். அது எனக்கு அந்த தருணம் கிடைக்கல. சரி போட்டு சோத்திரம். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அதில் அநேக விஷயம் இருக்குது. தேவனுடைய பரிசுத்தவான் யார், அவனுடைய தன்மை என்ன என்பதை அதில் பல விளக்கங்களை பறித்து அதெல்லாம் நமக்கு பிரசங்கத்துக்கு லாய்க்கு தேவை. சோத்திரம். நம்ம அதை கற்றுக்கொண்டா தான் நம்ம ஜனங்களுக்கு ஏற்றாப்புல நடத்த முடியும். பைசலோ. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையில், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் சுபாங்க நம்ம தேவனை அறிஞ்சிருக்கிறோம், தேவநாமத்தை மையப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் என்ன செய்ய முடியல? தேவனை சோதரிசில் மகிமைப்படுத்த முடியல. தேவன் எப்போ மகிமைப்படுவார்? சோத்திரம். தேவன் மகிமைப்பட வேணால் தேவனுடைய காரியம் நிறைவேறும் போது தான் அவர் மகிமைப்படுவார். தேவனுடைய காரியம் மகிமைப்படணும். சோத்திரம். தேவனுடைய காரியம் ஒன்று ஊழிய காரியம், சுவிசேஷ காரியம், சோத்திரம், பணிவிட செய்கிற ஊழிய காரியங்க, இன்னும் தேவனுடைய நாமத்துக்காக செய்கிற விசேஷ கூட்டங்கள். சோத்திரம். இதெல்லாம் நாம் செய்ய போகும்போது அதில் ஆவியானவர் கிரியை செய்து கூட்டங்களை மிக ஆசீர்வாதமாக்கி தந்தாருன்னா எவ்வளோ கன்வென்ஷன் கூட்டம் சிறப்பாக இருந்தது. சோத்திரம். நம்ம கன்வென்ஷன் கூட்டத்துக்கு காஞ்சி ரோடு போகிறோம். அங்கே 4 நாள் 5 நாள் இருப்பாங்க, 8 நாள் கூட இருப்பாங்க, 5 நாள் நாங்கள் இருப்போம். எப்படி பாருங்கள், அந்த 5 நாள் அந்த மழை தான்.
என்ன மலை? அக்கினி மலை, அபிஷேக மலை அப்படியே பொங்குது. சோதா அவ்வளோ ஆவியில் நிரப்பப்பட்டு பாருங்க, ஜெபம் பண்ணுறோம். அந்த அளவுக்கு அங்கே நடத்துகிறாங்க. அதுவே மக்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருது, ஆசுவாதத்தை கொண்டு வருது. பல கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. வருஷத்தில் ஒரு நாள் போய் கலந்து கொள்கிறோம். சோத்திரம். அப்போ அந்த பரிசுத்தவான்கள் எதுக்காக இன்னைக்கு நாங்கள் இந்த காஞ்சி ரோடு மாத்திரம் இல்லை, சோதரம், காஞ்சி ரோட்டில் இருக்கிற கிள ஊழியங்கள் எல்லாமே என்ன செய்யணும்? விருத்தி அடையணும், முன்னேற்றம் அடையணும், ஆஸ்வதிக்கப்படணும். எல்லா மக்களும் பக்தியில் பரிசுத்தம் வாழ்ந்து ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஆண்டுடைய வருகையில் வந்து எதிர்கொண்டு வரணும் என்பதற்கு தான் அந்த பாரத்தோடு கூட அந்த சகாயத்தை செய்கிறார்கள். கத்திற்காக பயன்படுகிறார்கள், உழைக்கிறாங்க, வேலை செஞ்சு என்ன செய்வாங்க? தேவனுக்காக செயல்படுறாங்க. கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். இப்படித்தான் விருத்தி முன்னேற்றம் வளர்ச்சி வரணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஊழியங்களில் விருத்தி முன்னேற்றம் வளர்ச்சி வரணும். சோதரம் அந்த அளவுக்கு தேவன் நடத்துறதுக்கு என்ன செய்ய பாருங்க. எவ்வளோ தடை இருக்குது, எவ்வளோ கட்டு இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சோதியா சில பேருக்கு சொல்கிறாங்க, பஸ்ஸுக்கு வர்றது கூட காசு இல்லையா? ஏன் ஊழியர் கூட்டத்துக்கு வரல? பஸ்ஸுக்கு வர்றது காசு இல்லை, அதனால் வரல, அப்படி சில சொல்கிறாங்க. சோத்திரம் எவ்வளோ காசு நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க ஒரு பஸ்ஸுக்கு வர்றது கூட காசு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. சோத்திரம். ஆகினால அருமையானவர்களே, ஊழியத்துக்கு தேவன் அழைக்காமல் ஊழியத்தில் நம்ம செயல்பட முடியாது, பயன்பட முடியாது. ஆண்டவர் அழைக்கணும். அழைச்சா விட்டுட்டு வந்துட வேண்டியதான். தேவன் அழைச்சா விட்டு வர வேண்டியதான். ஆனால் அழைச்ச உடனே வர முடியலையே. நான் 3 விருப்பம் என்ன தேவன் அழைத்தார். சோத்திரம். ஆர்பாரில் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாருங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கப்பல் ஆர்பார் கப்பல் வேறு இதில். ஆனால் அழைச்ச உடனே 3 விருப்பம் அழைச்சார், வர முடியல. சோத்திரம். ஆபிரகாம் அழைச்ச உடனே தேவன் வந்துட்டு ஆபிரகாம் வந்துட்டார். ஆனால் நான் என்ன அழைச்ச உடனே வரல. 3 விருப்பம் தட்டி கழிச்சேன். 3வது ட்ரிப்பு போட்டாரு, அடி மரண அடி, செத்து பொழைச்சி வரத்த கிழவுக்கு. அதுக்கு பிறகு தான் உணர்வு வந்துச்சு, ஊருக்கு போகணும். என்னை இருக்க விடலை. வந்த பிறகு தான் தெரியுது ஆண்டவர் நடத்தின அனுபவம் 1 2 அப்படியே சம்பவமாக சாட்சியாக என் வாழ்க்கை முழுவதும் ஊழியம் முழுவதும் வெறும் சாட்சி தான், அனுபவம் தான். அந்த அளவுக்கு தேவனை நடத்தியிருக்கிறார். 1 இல்லை 2 இல்லை. அப்போ பாருங்க, அந்த நடத்திப்புக்கு ஒரு தேவ நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்க போகும்போது பரிசுத்தாவியான நம்மளோட நம்ம பரிசுத்தாவி சார்ந்திருக்கிறோம்ல, பரிசுத்தாவியான சேர்ந்திருக்கிறோம்ல, பரிசுத்தாவியோட இணைந்திருக்கிறோம்ல, அவர் நம்ம நடத்துறது ஆச்சரியமாக இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம். நம்ம ஒரு பேதை, ஒன்றும் தெரியாது, ஆனாலும் தேவன் நடத்துகிறாரு. ஒரு இடத்துல குமாரதாஸ் பாஸ்டர் பாருங்க என்ன ஊழியத்தை கூட்டி போய் ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டாரு. எங்கள் திருச்செந்தூர் அம்மன் புறம் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டே விட்டுட்டாரு. இந்த ஊழியத்தை நீ கவனிச்சுக்கிறேன்னு விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஊழியத்தை கவனிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்க போகும்போது சாத்தாங்குளத்தில் ஒரு விசுவாசி என்னை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே நீங்கள் கிருபாசன ஊழியக்காரர் தானே? ஆமாம். நீங்கள் கிறிஸ்டியன் பாஸ்டரோட எப்போ திருவியில்? ஆமாம். நான் ஒரு அட்ரஸ் தரேன், அங்கே போயிட்டு வரீங்கள? சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் தந்தாப்புல. ஐபிஎஸ் சாவை, அவங்க ஐபிஎஸ் சாவை அங்கே கூட்டி கொண்டு விட்டாங்க. அந்த அம்மாவை பார்த்தாச்சுங்கன்னா பேர் மாத்தாலாம், ஆம்பளை குரல் பயங்கரமாக இருக்குது, சத்தம். போன உடனே ஒரு டிஏ கொடுத்து பாருங்க, ஒரு ரூம்பை தந்தாப்புல 3வது மாடியில் கொண்டு போய் அடைச்சி போட்டாப்புல. என்னை அடைச்சி போட்டாப்புல. 3 நாள் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல, ஒரு அதிகாரத்தோடு கூட. எனக்கு புது ஆளாக சின்ன வயசு, புது ஊழியத்தில் புதுசு, இப்படி அடைச்சி போட்டாப்புல. 3 நாள் என்ன செய்யக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும்? என் புருஷனுக்கு நாய் கிடச்சிருச்சு, விஷத்தை. இதனால் நாங்கள் ஐபிஎஸ் சபையை சார்ந்தவங்க ஊசி மாத்திரலாம் போட மாட்டோம். அதனால் ஜெபம் பண்ணி அந்த விஷத்தை கீழே இறக்கணும். அது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. உங்களை கொடுத்து கேள்விப்படுத்த உங்களை கொண்டு வந்துருக்கிறாப்புல. 3 நாள் இருந்தேன். 3 நாள் உபவாசம் ஜெபம் போட்டு ஜெபம் பண்ணினேன். ஒரு எண்ணெயை வச்சு ஜெபம் பண்ணேன். அந்த விஷத்தன்மைலாம் கீழே இறங்குச்சு. 3 அணத்து அந்த அம்மா என்ன செஞ்சாங்கட்டா, அப்போ 45 வருஷத்துக்கு முன்னாடி, 45 வருஷம் போல் என்னாட்டா, 100 ரூபா தாளில் 20,000 ரூபாயை 2 கட்டை தூக்கி தர்றாங்க. எனக்கு வாங்கி ஏன்டா ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் ஊழியத்தில். அப்போ அதை பார்க்கவே முடியாது. இப்போ 20,000 ரூபாய் 10 ரூபா தாளை 100 ரூபா தாளை தாக்கி தர்றாப்புல. அப்படியே கொண்டு போய் கிறிஸ்டியன் அம்பாசிடர் கையில் கொடுத்தேன். ஏது யார் இருந்தது எப்படி கிடைச்சி உமக்கு, எப்படி கிடைச்சி? அப்புறம் சொல்லி காட்டுனேன். உமா நடத்துறதை பார்த்தீங்களா, உமா கத்திர நடத்துறதை பார்த்தீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொண்டு பீரோவில் வையும் அப்படின்னு பீரோவில் வைக்க சொன்னார். பீரோவில் வச்சேன். நடத்துவார், தேவன் நடத்துவார். ஜெபம் பண்ணுவான்.
கத்தரால் பயன்படுவீர் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இதில் 45 வருஷத்துக்கு இப்போ அது எத்தனை லட்சத்துக்கு மதிப்புன்னு தெரியாது. சோத்திரம். அப்படி பார்த்து கர்த்தர் நடத்தினாரு. இப்படியே பல அனுபவங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவன் நடத்தினேன். சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், தேவன் நடத்தினா அது நமக்கு சொல்லவே முடியாது, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். சோத்திரம். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் உண்மை தான். உண்மை, பயம், கீழ்ப்படுதல், இது எனக்குள்ள இருந்தபடினால என்ன அப்படியே கிறிஸ்டியன் பார்த்து நம்பினார். இன்னொரு பாருங்க, வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பொதுவாக வச்சு அனுபவித்தார்கள்னு படிக்கிறோம். சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். யார்? சோத்திரம். தேவனுடைய ஜனங்கள். சோத்திரம். அந்த காலத்தில் ஆதி திருச்சபையில் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் எழுதப்பட்டிருக்குது. சோத்திரம். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் இருக்குது. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 32, 33, 34 வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்போ பொதுவாக வச்சு அனுபவித்தாருன்னு சொல்லி பைபிள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்டியன் பாஸ்டர் நான் கற்றுக்கின்ற பாடம் என்னட்டா, அவர் என்ன செஞ்சார்னாட்டா, ஒரு பீரோ இருக்கும், இது அல்மாசு, அவர் கொண்டு வந்து அந்த காணிக்கை பணத்தை எங்கே இருந்து கொண்டு போயிட்டு வந்தாலும் அதெல்லாம் வைக்கணும். நான் ஊழியத்துக்கு போயிட்டு கொண்டு வந்தாலும் அங்கே தான் வைக்கணும். அவர் என்ன செய்வார்னாட்டா, தேவராஜ் மகிமை பத்திரிக்கை போடணும், அதனால் நான் ஒரு 3000 ரூபா எடுத்தாரீரா? சோத்திரம். சரியா எடுத்து தரேன், கணக்கில் எழுதிடுறது. 3000 ரூபாய் அவர் பச்சை பணம், அவர் அதை எடுத்துகிட்டு போலாக்க உரிமை அவருக்கு தான் இருக்குது. நான் அவருக்கு கீழே இருந்து ஒரு பணிவிட செய்கிறவன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? பிரதர், ஒரு 3000 ரூபா தேவை இருக்குது, எடுத்தாரீரா? சோத்திரம். கொண்டு போய் கொடுப்பேன். எடுத்து கேட்டு வாங்கிட்டு போவாப்புல. கேட்டு கொண்டு வந்து நான் அந்த 5000 கொண்டு வந்து வைக்கிறேன். இதே போல் நான் ஐயா வர்றதுக்கு போனேன், 2000 ரூபா காணி கிடச்சி. சோதா. ஒரு 5000 ரூபா காணி கிடச்சி கொண்டு வைக்கிறது. ஐயா எனக்கு ஒரு 500 ரூபா வேணும், அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும், இந்த பொருள் வாங்கணும். கேட்டு செஞ்சான். இப்போ சோத்திரம். அவர் ஒரு பரிசுத்தவான், அவர் தேவ மனுஷன், கிருபாசனம் 2வது தலைவர். அவர் என்கிட்ட கேட்டு வாங்கணும்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. நான் அவர்கிட்ட நான் சொல்லி வாங்கலாம். நான் சின்ன ஆள், அவர் எக்கிலேருந்து ஒரு பணிவிடைக்காரன், நான் சொல்லி வாங்கலாம். ஆனால் அவர் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஒரு பாய், ஒரு கொசுவலை, ஒரு தலைவாணி, இதை வச்சு என்ன செய்வார்ட்டா, 2 பேரும் அவர் நான் படுக்க இடத்துல நான் கொசு கடிக்கக்கூடாதான், எனக்கு கொசு கடிச்சிடக்கூடாதான். அதனால் கொசுவலை கட்டி 2 பேரும் ஒரே பாயில் படுத்துருப்போம், ஒரே தலைவாணியில் படுத்துருவோம். தலைவாணி பாய் ஒரு போர்வை போட்டு 2 பேரும் மூடிக்கிடுவோம். இந்த மாதிரி அனுபவம், இந்த மாதிரி தெய்வீகம் உள்ள யார் இருக்காங்க? எங்கே படிச்சிருக்கிறோம்? அப்போ பாருங்க, அவங்க அந்த மூத்த ஊழியக்காரங்க அவங்க தியாகத்தில் எப்படி நடத்தியிருக்காங்க. சோத்திரம். ரைசலா. அதான் அன்பாஸ் பாஸ் சொல்லுவார், சாதையாவுடைய ஆவி எனக்குள்ள இருக்குது, கிறிஸ்டியான் பாஸுடைய ஆவி உமக்களை இருக்குது, வேதமாணிக்கத்துக்கு தாசியா பாஸுடைய ஆவி வேதமாணிக்கத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆவினா என்னது? கிருபை. ரைசலா. சோத்திரம். அந்த நடத்துகிற அனுபவத்தை பாருங்கள். இப்போ அதே போல ஐயாவும் அப்படித்தான். நான் 3 தலைவர்கள்ட்ட இருந்தவர்கள். அப்போ எத்தனை அவங்களோட கிருபையெல்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் கத்தரால் பயன்படுத்துகிறார். அதனால இவங்களை அதிகாரப்படுத்தி வச்சிருக்கிறாப்புல தேவன். இப்படி என்ன செய்யணுமாட்டா, நம்ம உருவாகணும், நம்ம பெரிய ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும், முன்னேற்றத்துக்கு வரணும்னு சொன்னால், கீழே இருந்து மூத்த ஊழியக்காரத்துலேருந்து நம்ம படித்து அவங்க அனுபவத்தை பெற்று அவங்களோட ஜெபம் பண்ணி அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டு அப்படி வந்தோம்னு சொன்னால், பிற்காலங்களே அந்த ஊழியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆஸ்வாதமாக இருக்கும், ரொம்ப மகிமையாக இருக்கும். சும்மா வராது, அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்க முடியாத அளவுக்கு எவ்வளோ குழப்பம் வருது, எவ்வளோ பிரச்சனை வருது, 1 2 சோத்திரம். ஆனாலும் பல்ல எரிய கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னால் நமக்கு ஏற்ற காலத்தில் தேவனை உயர்த்துவார். ரைசலோ. ஆமாம். சோத்திரம். நான் ஊழியத்துக்கு வர போகும்போதெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு கட்டில் ஒரு இது வச்சுக்கிட்டு அதை தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். சோத்திரம். ஆனால் சாதையாவை பார்க்க போகும்போது ரத்ன பாஸ்டர் என்னை கூட்டிக் கொண்டு அறிமுகமாக்க போகும்போது ஒரு பேக்கு வச்சுருந்தேன். ஒரு பேக்கு பைபிள் வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. ஏய் தம்பி, எங்க நீ ஊழியக்காரனா வியாபாரியான்னு கேட்டார். சோத்திரன். ஏய்யா ஊழியக்காரர் தான். ஊழியக்காரன்னா இதை வச்சுக்கிற கூடாது, இந்த பேக்கை வச்சிருக்க கூடாது, மஞ்சள் போய் வச்சுக்கிறேன்னு. சோத்திரன் அப்படின்னு போய் சொன்னாப்புல. எதுக்கு டாட்டா அந்த இதை வச்சு தெரிஞ்சோம்னா எனக்கு கொஞ்சம் பெருமையாக தெரியும், நான் ஊழியக்காரர் அப்படின்னு காட்டுற மாதிரி தெரியுமா, அதனால மஞ்சள் போய் வச்சாச்சிங்க, நமக்கு தேவை பைபிளை மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தாப்புல. சோத்திரம். ஆகினால அருமையாகலே
அந்த மூத்த ஊழியக்காரங்கள்ட்ட ஸோ அது எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, எவ்வளோ சாட்சிகள் இருக்குது, ஸோ அது அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் ஸோ எவ்வளோ பலிக்குது என்பதை அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும். ரைசலோ ஸோ அது ஆகினால நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சோத்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? சோத்திரம் அந்த தெய்வீகத்தன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சோத்திரம் விரும்புகிறார். இன்றைக்கி விசுவாசியுடைய வாழ்க்கையில், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் வர வர தரம் குறைந்து கொண்டு போகிறது, அபிஷேகம் குறைந்து கொண்டு போகிறது, வல்லமை இல்லை, ஜெப ஆவி சரியாக இல்லை, தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கிறது கிடையாது. ஸோ அது அப்படி இருக்கிறதுனால இருதயத்தில் என்ன வருது? அப்படியே வலி, இருதயம் விலகிக்கிட்டே விலகி போய்கிட்டே இருக்குது. அப்படியே இருதயம் விலகி போய்கிட்டே இருக்குது. குறைஞ்ச அனுபவம் தான் வருது. அப்புறம் விலகி போன இதயம் இருக்க போகும்போது அப்புறம் இருதயத்தில் கடினம் வரும். இருதயத்தில் கடினம் வந்த உடனே சாக்கு போக்கும் பொய் இப்படி தான் சொல்கிறாங்க. ஏதாவது சொல்லி சாக்கு போக்கு சொல்லி பொய் சொல்லிடுறாங்க. ஒன்றும் சொல்ல முடியல. சோத்திரம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்? இந்த இருதயத்தை வஞ்சிக்கிறதும், இருதயம் கடினப்படுத்துறதும், வலிக்கு போன இருதயம் இருக்கிறதும் என்னன்னாட்டா அந்த அபிஷேகம் இல்லை. சோத்திரம் இருள் வந்துருச்சு, வெளிச்சம் ஆத்மாக்குள்ள வரல. அதனால தான் இன்றைக்கி அப்படியே தடுமாறிக்கிட்டு அதை இதையும் சொல்லிக்கிட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊழிய ஐக்கியத்தில் வர்றவங்களும் அப்படி இருக்கிறாங்க. சிலர் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து தான் ஊழியத்தை செய்யணும், சேர்ந்து தான் ஊழியங்களை கட்டணும். சோத்திரம் அதுக்கு சோத்திரம் ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஊழியத்தை நடத்தணும். சோத்திரம் ஆமாம், ஒதுங்கி போகக்கூடாது. சோத்திரம் அப்படி இருக்கக்கூடாது. இன்னொரு காரியம் என்னட்டா, நீங்களாம் ஊழியக்காரங்க ஒரு பொறுப்பை சொல்கிறேன், ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு கால ஜெபத்தை நடத்துங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பொறுப்பை தர்றோம். நான் மாட்டேன், என்ன சொல்லாதீங்க, யாரையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்முன்னு இருக்கிறீங்க. இப்படி முன்னாடி இருந்தோமா? முன்னாடிலாம் சொன்னோன்னே அப்படி கிளப்படி இல்லையா? இப்போ இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்த ஊழியம் செய்யணும். அந்த அன்பாசி பாஸ் நடத்தின ஊழியத்தை சிறப்பாக செய்யணும்னு சொன்னால் ஒதுங்கி போகக்கூடாது. சொன்னால் உடனே அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். அப்படி செஞ்சால் தானே அந்த ஊழியத்தை கட்ட முடியும். சோதரம் தேவன் இந்த ஊழியத்தை தந்து சோதரம் இந்த ஊழியத்தை சுபங்க பார்வையாக பார்த்து பொறுப்படுத்து நடத்துறதுக்கு உள்ள கிருபையை தேவன் தந்திருக்கிறார். இவங்க மூலமாக நம்ம அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, சத்தியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அதுக்காக நம்ம ஜெபங்கள் அவர்கள் தேவையாக இருக்கிறது. சோதரம் அதனால் நம்ம எல்லாரும் அந்த ஒருமனப்பட்டு ஒற்றுமைப்பட்டு ஐக்கியப்பட்டு செயல்பட்டத்தை அந்த ஊழியங்கள் என்ன செய்யப்படும்? நிறைவாக இருக்கும், ஆண்டவருக்கு மகிமையாகவும் திருப்தியாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சோத்திரம் இன்னைக்கு சோத்திரம் பாருங்க, தேவனை மையப்படுத்திக்கிறதான தன்மை சரியாக குறையுது. தேவனை மையப்படுத்திக்கிறதான காரியம். தேவனை மையப்படுத்துறது எப்படி தேவனை நாம் எப்போ மையப்படும்? நாம் தேவனை தேடும்போது தான் தேவனை நாம் மையப்படும். தேவனை தேடணும். எப்போ தேடணும்? எந்த நேரம் தேடணும்? சொல்லியா தேடணும்? சோத்திரம் சொல்லாமலேயே நாம் தேவ சமூகத்தில் முழங்கால முடக்கி காத்து கிடக்கணும், மணிக்கணக்காக காத்து கிடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில், நமது குடும்பங்களில், நம்முடைய சபைகளில் முதலாவதாக தனியாக ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். மணிக்கணக்காக சோத்திரம் தனியாக ஜெபிக்கணும். யாரையும் சேர்க்க தேவையில்லை. நான் தனியாக இருந்து இயேசுக்கு தனிமையாக போய் தான் இருந்தால் ஜெபம் பண்ணார். விடிய இரவு முழுவதும். ஆனால் என்ன கிடைச்சிச்சு? ராத்திரி விடிய ஜெபம் பண்ணால் என்ன கிடைக்கும்? அது வல்லமை கிடைக்கும், கிருபை கிடைக்கும். சோத்திரம் தேவனை தொட்டால் தேவனை அவங்க மற்றவங்க தொட்டால் உடனே சுகமாகும். அப்போ அதுக்கு என்ன தேவை? தனிச்செவம் தேவை, குடும்ப செவம் தேவை, குழுச்செவம் தேவை. அதெல்லாம் சபைகளில் இருக்கணும். இருந்து என்ன செய்யணும்? சபையை கட்டி வளர்க்கத்தக்க அளவுக்கு நம்ம பிரயாசப்படும் இருக்கும். ஆனால் பேருக்காக செய்யக்கூடாது, கடமைக்காக செய்யக்கூடாது, எல்லாரும் செய்கிறான்னு செய்யக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ணுனா ஒரு மாற்றத்தை நம்ம காணணும். சோத்திரம் நல்ல செய்தியை கேட்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் நடத்தணும். அப்படி நடத்தத்தக்க அளவுக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. இன்னைக்கு தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் சுபங்க வரல. சோத்திரம் எப்போ பார்த்தாலும் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் பண்ணுறாங்க. மற்ற காரியத்துக்கு சோத்திரம் மற்ற காரியம்னா நம்ம அதிகமாக சொல்ல தேவையில்லை. சோத்திரம் ஆமாம், எதுக்கு? தேவ காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் செலுத்துவோம். தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாம் தேவ சத்தம் கேட்டார். சோத்திரம் ஆமாம். அப்போ ரெண்டாவதாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். மூன்றாவதாக ஆண்டவருடைய ஆண்டவர் மேலே என்னது? அவருக்குள்ள ஒரு வாஞ்ச, ஒரு தெய்வீக தன்மை, ஒரு ஏவுதல் அவருக்குள்ளே
பக்தி குறைஞ்சின்னு சொன்னால் ஜெபம் குறைஞ்சிச்சு. பக்தி இல்லாதவனுக்கு ஜெபம் வராது, உபவாசம் வராது. சோதர் இன்றைக்கி சிலர் பாருங்க, நம்ம கிருபாசனத்தில் தான் அந்த மாதிரி பழக்கம். என்ன பழக்கம்? உபவாசம் எடுக்கணும், வாரத்தில் 2 நாள் உபவாசம். சோத்திரம். சில இடத்துல 3 நாள் உபவாசம் இருப்பாங்க. சில எங்கள் சபையில் 2 நாள் அப்படியாவது. சோத்திரம். சில சபையில் 3 நாள். எதுக்கு உபவாசம்? சோத்திரம். சாசுடைய கன்னிகள், மனுஷனுடைய விசுவாசியுடைய வாழ்க்கைக்கான போராட்டங்கள் அகலன்னு சொன்னால் உபவாசத்தை போட்டு ஜெபம் பண்ணி, சோத்திரம், அந்த ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணணும். சோத்திரம். ஆமாம். ஒரு எங்கள் சபையில் நாங்கள் என்ன செய்யலாம்ட்டா, ஒரு மாதத்தில் ஒரு நாள் 1ஆம் தேதி அன்னைக்கு, சோத்திரம், ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 3 மணி வரை, சோத்திரம், வச்சு ஜெபம் பண்ணுனா, சோத்திரம், அந்த ஜெபத்துக்கு ஜனங்க சோத்திரம் எப்படியும் ஒரு 80 பேர் வந்துடுவாங்க. ஏன் வந்துடுவாங்கட்டா, அந்த அதில் அவ்வளோ ருசித்திருக்கிறாங்க. அந்த 1ஆம் தேதி ஜெபத்தில் அவ்வளோ ருசனை, அவள் அந்த ஜெபத்தில் அவ்வளோ மகிமையை வல்லமை கண்டிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு கோணத்துலையும் தேவன் நடத்துகிறாரு. சோத்திரம். அப்போ தேவன் நம்மை நடத்த வேண்டும். சோத்திரம். அப்படி நடத்த போகும்போது தான் ஆவியானவர் கிரியை செய்வார். சோத்திரம். அங்கே இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ இல்லை, தேவன் கொடுத்த சாட்சி. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்னு சொல்லி தேவன் சாட்சி கொடுக்கிறார். சோத்திரம். அப்போ சோத்திரம், நாம் எந்த காரியத்தாலும் சொல்லுவாங்க தேவனுக்கு பயப்படணும். சோத்திரம். தேவனுக்கு பயப்படாத தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஆபிரகாம் தேவனுக்கு பயப்பட்டதுனால தேவன் சோத்திரம், தேவ சத்தம் நீ ஒன்றும் செய்யாத, சோத்திரம், நீ ஒன்றும் செய்யாத, நீ தேவனுக்கு பயப்பட நான் கண்டேன். சோத்திரம் என்று சொல்லி தேவன் அங்கே ஆபிரகாமோடு பேசுகிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு ஒன்று, ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டார். 2வதாக தேவன் மேலே விசுவாசத்தை வைத்தார். 3வதாக அவர் வாக்குத்தத்தங்களை பெற்று வாக்குத்தத்தப்படி நடந்து கொண்டார். 4வதாக அவர் தேவனுக்கு பயந்தார். சோத்திரம். தேவனுக்கு பயப்படுற பயம். சோத்திரம். அந்த பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் சோத்திரம் அநேக விஷயங்களை நம்ம ஆஸ்வதிக்கப்படுவோம். குறைவே வராது. சோத்திரம். காணிக்கையாக இருக்கட்டும், தசமமாக இருக்கட்டும், சோத்திரம், அடுத்து நம்ம சோத்திரம் நமக்கு வர்ற காரியங்களில் செய்கிற காரியங்களில் எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு பயந்து சோத்திரம் அது வீணாகாமல் நஷ்டப்படாமல் சோத்திரம் அந்த அளவுக்கு ஞானமாக சோத்திரம் செயல்படுத்தக்களுக்கு வைக்கணும். சோத்திரம். ஞானம் இல்லாமல் செய்யக்கூடாது. பணம் இருக்குன்னு செய்யக்கூடாது. ஒரு ஊழியக்காரோட குடும்பத்தில் சோத்திரம் நல்ல பணம் இருந்துச்சு. பணம் இருந்துச்சு சொல்லி மயனுக்கு கல்யாணம் முடிச்சாப்புல கல்யாணமாக இல்லை. சோத்திரம். ஆடம்பரம் நான் இதுவரையும் நான் பார்த்தது கிடையாது. நமக்கு கிருபாசன உழவு தான். சோத்திரம். அங்கே போயிருக்கிறோம். அங்கே சொல்லுங்க ஆடம்பரம் பண்ணி திணிச்சான சாப்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் வச்சுருக்காப்புல கல்யாணமாக இல்லை. கடைசியில் சோத்திரம் வரவேற்பு கூட்டம் சோத்திரம் நடக்க போகிற நேரம் பார்த்து அடிச்சிட்டு மழை. அடித்த மழையில் பாருங்க 100 பேர் கூட வரல. அவங்க 1000 பேருக்கு சமைச்சு வச்சுருக்குறாங்க. எப்படியும் ஒரு குறைஞ்சது 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் செலவு வச்சுருப்பா அந்த காரியத்துக்கு. எல்லாம் நஷ்டம். யார் எடுத்துகிட்டு போகிறது? வீணாக போச்சு. நான் நினச்ச மாதிரி நடக்கலை, இப்படி ஆகி போச்சே, இவ்வளவு நஷ்டமாகி போச்சே, என்ன செய்யணும் தெரியலையே, அப்படியே புலம்பிக்கிட்டாப்புல. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னாட்டா, தேவன் நம்ம நடத்தணும். காசு வீண் வரையும் போயிடக்கூடாது. அதை கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருடைய பிள்ளைகள் சாப்பிடணும், அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டு போகணும், நல்லாருன்னு சொல்லி வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். இது மனுஷத்தில் அவங்க என்னென்னலாம் திட்டம் போட்டு செஞ்சாங்களே தெரியாது. கடைசியில் பார்த்தாச்சுன்னா இப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப வேதனைப்பட்டாப்புல. சோத்திரம். ஆமாம். என்கிட்டையும் சாம்ராஜ் பாஸ்டர் சொல்லி நான் சாம்ராஜ் பாஸ்டர் இருந்தாலே அவர்கிட்டையும் சொல்லி வேதனைப்பட்டாப்புல. இப்படி ஆகிப்போச்சு, நான் ஒன்று நினச்சேன், அது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காசு கூட நமக்கு காணிக்க பணம் வீணு ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். நஷ்டம் வராமல் செய்யணும். ஊழியத்துக்கு தான் பயன்படணும். அப்படிப்பட்ட சிந்தை உழவலாக நாம் இருக்கணும். அப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு என்ன செய்தாராம்? பயந்தார். சோத்திரம். அதனால ஒன்று கர்த்தர் சத்தம் கேட்டார், அப்புறம் கர்த்தருக்கு பயந்து செயல்பட்டதுனால ஆபிரகாம் பயந்தது மாத்திரம் இல்லை, ஆண்டோட சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறதான ஒரு எண்ணம். வசனத்தை கேட்டார், ஆண்டோட வார்த்தையை கேட்டார், அப்படியே கீழ்ப்படுகிறதான ஒரு மனசு அவருக்குள்ளே இருந்திருக்கிறது. நான் எவ்வளோ வசனங்களை கேட்குறோம், எவ்வளோ சத்தியங்களோடு நம்மளோடு பேசுகிறார்.
நாம் ஆண்டவர் கீழ்ப்படுகிறோமா? ஆதியாகமம் 22 அதிகாரம் 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பைசலா. அப்ப நீ என்ன சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சகல காரியத்தில் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தர் பாருங்க சொன்னார். ஆஸ்வதிக்கப்பட்டார் என்று அங்கே வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, சபையில் நம்ம இருக்கிறோம். சபையில் இருக்கோம்னு சொல்லி நம்ம தேவன் நம்ம என்ன செய்யணும்? ஸோ நம்ம புகழணும். தேவனுடைய ஊழியக்காரர்களும் நம்ம புகழணும். அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும்? தெய்வீகம் இருக்க வேண்டும். நம்ம தெய்வீகத்தில், பக்தியில், நாம் செயல்பாட்டில் ஸோ அதை பாருங்கள் என்ன செய்யணும்? புகழத்தக்க அளவுக்கு நடத்தணும். பிலிப்பியர் நிருபத்தில் ஒரு வசனம் இருக்குது. பிலிப்பியர் 1:6 வசனத்தில், பிலிப்பியர் 1:6 வசனம், நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த விசுவாசிகள் எப்படி நடந்திருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் வந்து அந்த ஜனங்களை பார்த்த உடனே, நினச்ச உடனே ஸோ அது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. அப்போ அந்த ஊழியக்காரனை பிரியப்படுத்தி, சபையை பிரியப்படுத்தி வாழ்ந்துருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆகினால அந்த விசுவாசிகளை பவுல் புகழ்கிறார். உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமாம். இப்போ நம்ம விசுவாசிகளை பார்த்து அவங்க சந்தோஷப்படத்தக்க அளவுக்கு, நம்ம பார்த்து அவங்க சந்தோஷப்படத்தக்க அளவுக்கு நாம் சோத்திரம் பண்ணி மகிழ்ச்சி அடைகிறோமா? இல்லை. ஸ்தோத்திரம் இல்லை. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோ குறைவுகள் இருக்கிறது, ஊழியத்தில் அவ்வளோ குறைவுகள் இருக்கிறது. அதனால அந்த விசுவாசியோட வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆச்சுன்னா, ஸோ அந்த தேவனை எப்படி மையப்படும் புகழும். உங்களை நினைக்கிற போதெல்லாம் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பி சபைக்கு சொல்லுகிறதை நாம் அங்கே காண முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆமாம். சபைன்னு சொல்கிறோம். சபையில் என்ன இருக்கணும், நான் எப்படி நடக்கணும் என்பதுதான் தேவனை எதிர்பார்க்கிறார். 3 யோவான் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்போ சத்தியத்தில் நடந்து கொள்கிறதை பார்த்து, என் ஜனங்களை சத்தியத்தில் நடந்து கொள்றதை பார்த்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே யோவான் பாருங்க எழுதுகிறார். அப்போ பாருங்க, நாம் சத்தியத்தில் நடந்து கொள்கிற விதம், விசுவாசிகளை சத்தியத்தில் நடத்துகிற விதம் எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்தில் நடக்கிறாங்களா? உபதேசத்தில் நடக்கிறாங்களா? இன்னைக்கு ஊழியத்தில் பாருங்க, உபதேசமே இல்லை. சபையில் பிரசங்கம் தான் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். உபதேசம் தான் சபையை கட்டுகிறது. உபதேசம் தான் சபையில் ஜனங்களை சீர்திருத்தம் பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் உபதேசத்தை விட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க, இதையும் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். அதனால சபையில் விருத்தி இல்லை, முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை. சபையில் ஜனங்கள் ஸ்தோத்திரம் பாருங்க என்ன இல்லை, சீர்படலை, சிறப்படலை, விளப்படலை, நிலைக்கலை. அப்படியே செத்த ஜீவியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. சத்தியத்தை சொல்ல வேண்டியது சத்தியத்தை சொல்லணும், உபதேசத்தை சொல்ல வேண்டியது உபதேசத்தை சொல்லணும். எப்படி சத்தியத்தில் ஜனங்களை கட்டணும், உபதேசத்தில் ஜனங்களை நடத்தணும், அந்த வேலை உபதேசம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து சத்தியம் பேசினாரா, உபதேசம் பேசினாரா? இயேசு சத்தியம் பேசினாரா, உபதேசம் பண்ணாரா? அவர் ஆயத்திறந்து என்ன சொன்னார்? உபதேசம் பண்ணினார். ஏன்? உபதேசத்தில் அவ்வளவு ரகசியங்கள் இருக்குது. பாக்கியவானாக மாற்றுறது உபதேசம், பரிசுத்தவனாக மாற்றுறது உபதேசம். சோத்திரம். ஆகினால உபதேசம் அதிகமாக ஜனங்களை சீர்படுத்தக்க அளவுக்கான உபதேசங்களை பண்ணணும். இப்போ உள்ள காலத்தில் அதிகமாக உலகத்தின் காரியங்கள் தான் இன்றைக்கி அநேகமாக இருக்கிறது. உலகத்துக்கு தான் ஒத்து போகிறாங்க. ஊழியக்காரர்களும் அது போல் செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது, அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஊழியக்காரங்க இப்போ பாருங்கள், உலகத்தில் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்க காது குத்து வைக்கிறாங்க. சோத்திரம். தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. சோத்திரம். அப்புறம் விசேஷமான இந்த சடங்காச்சாரமான காரியத்தெலாம் வைக்கிறாங்க. அதில் போய் ஊழியக்காரங்க
சோத்திரம் அங்கே பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆராதனை நடத்தி சோத்திரம் அவங்ககிட்ட ஒரு காணிக்கை வாங்கிட்டு வராங்க. அவங்க உலகத்தில் அந்த உலக காரியங்களை அந்த பூசாரியை வச்சு சோத்திரம் ஐயரை வச்சு ஓதி அது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஜெபம் நடத்துகிறாங்க. அதே நாளில் சோத்திரம் அப்படி செய்கிறது நமக்கு சரியல்ல. அப்படி செய்யக்கூடாது. நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. சோத்திரம் அப்படி போகாமல் சோத்திரம் அதுக்கெல்லாம் விலைக்கு நம்ம காக்கத்தக்க அளவுக்கு சோத்திரம் அப்படி சாட்சியாக நிற்கத்தக்க அளவுக்கு அறிவு இருக்குதா? சோத்திரம் அநேகரை சொல்வாங்க அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறார்கள். அதெல்லாம் செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. கிருபாசன கூலியக்காரங்க அங்கே போய் செஞ்சாங்கன்னு சொல்லி பேர் வரக்கூடாது. சோத்திரம் அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் முடியுமா? சோத்திரம் நான் போகிறதில்ல. சோத்திரம் போடான்னு கூப்பிட்டாலும் போகிறது கிடையாது. சோத்திரம் என்ன அப்படி காத்து என்ன அந்த காரியத்திலலாம் காற்று வழியெடுத்துக்கிட்டே வர்றாரு. சோத்திரம் நான் ஏதாவது சொல்லி அப்படி விட்டுறது. விசுவாசியை நகை போட்டால் கூட நகை போட்ட கல்யாணத்துக்கு போக மாட்டேன், நகை போட்ட கல்யாணத்துக்கு நடத்தி வைக்கவும் மாட்டேன், யார்ட்டையா தள்ளி விட்டுருவேன் அப்படியே போகணும். இப்படி தான் சுத்த கத்தர் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சோத்திரம் உங்களை எப்படி நடத்துகிறா தெரியாது. சோத்திரம் எப்படியும் கத்தருக்குள்ளே நீங்கள் சீர்பட சிறப்பட பிளப்பட நிர்ணயிக்கப்பட கத்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள விசுவாசம் வளரணுமே தவிர அவிசுவாசம் சந்தேகம் இருக்கக்கூடாது. அவிசுவாசம் சந்தேகம் இது நம்ம வளர விடாது, ஆஸ்வதிக்க விடாது. சோத்திரம் நம்ம உருவாக விடாது. அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்கறது சாசு மாமிசம் சுயம், அது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சோதரம் அடுத்தபடியாக மார்க் சுவிசேஷத்தில் இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். மார்க்கு 11வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனத்தை வாசித்தால், மார்க்கு 11வது அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை போதும். அப்போ நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு காரியத்தை. சோத்திரம் தேவன் அந்த அளவுக்குள்ள சோத்திரம் நம்மை நடத்தணும். எப்படி நடத்துவார்? என் ஊழியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நடத்தினார் தேவன். அதை நினச்சி பார்க்கும்போது சொல்லாமல் இருக்க முடியாது. நான் எல்லா இடங்களையும் நான் சொல்லுவேன். என்னென்னட்டா சோத்திரம் ராமநாதபுரத்தில் இருந்து அந்தமான் போயிட்டு திரும்பி வரும் 2 மாதம் திருப்பி ஊழியம் செஞ்சுட்டு திருப்பி வரும் மட்டுமாக 10 காசை செலவழிக்க விடாமல் 10 காசு என் காசை செலவழிக்க விடாமல் 20,000 கொண்டு போயிருக்கிறேன். 10 காசு செலவழிக்க விடாமல் இங்கிருந்து போய் அங்கே வீடு திரும்பி வரும் மட்டுமாக 10 ரூபா கூட நான் செலவழிக்கலை. என்ன கத்தர் அப்படி நடத்தினார் விசுவாசத்தில். எப்படி முடியும்? யார் உதவி இருக்காங்க? எல்லாம் வேற பாசக்காரங்க. சோத்திரம் யார் உதவியும் இல்லை. 2 மாதம் ஊழியம். நான் மாத்திரம் இல்லை, 12 பேர் நம்ம கிருபாசனத்துலேருந்து போயிருந்தோம். சோத்திரம் நான் தான் கூட்டிகிட்டு போனேன். சோத்திரம் அது ஜோன்ஸ் பாஸ்டர் தான். அது 2வது அவர் எங்களை வழி நடத்தி சோத்திரம் இன்னும் ஒரு 10-12 பேரை சேர்த்து நாங்கள் எல்லோரும் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம். சோத்திரம் ஆனால் என்ன மாத்திரம் தேவன் எப்படியே தெரியாது. 10 காசு செலவழிக்காமல் போய் திரும்பி வர மட்டுமாக கர்த்தர் என்னை அப்படி நடத்தின அனுபவத்தை பார்த்தா அவங்கெல்லாம் பார்த்தாங்க, அவங்கெல்லாம் கண்ணால் கண்டாங்க. இப்படி ஆச்சரியமாக இருந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம் சிரிப்பு. அதோடு மாத்திரம் இல்லை சோத்திரம் என்னையே டொமினிக்கு பாஷன் ஒருத்தர் இருந்தார். அவரையும் மாத்திரம் அந்தமானில் விட்டுவிட்டு அவங்களாம் வேற ஊருக்கு போயிட்டாங்க ஊழியத்துக்கு. நாங்கள் 2 பேர் தான் இங்கே இருந்தோம். ஆனால் என்ன நடந்துன்னு சொன்னால் சோத்திரம் நாங்கள் இருந்ததுனால 55 ஊழியம் அங்கே 55 ஊழியம் இருக்குது. ஒரு கான்பிரஸ் நடத்தினோம். அங்கே அந்த கான்பிரஸில் 2 நாள் நடத்தியே நானும் அவரும் பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அந்த 55 ஊழியத்துக்களையும் சேர்ந்து ஒரு காணிக்கை எடுத்து கொடுத்தாங்க. சோத்திரம் அதுவே நாங்கள் 20, 12, 13 பேர் போனோம்ல, அந்த செலவு போய் மிச்சம் எடுத்து எடுக்கத்தக்க அளவு கத்த உதவி செய்தார். அப்படியே கொண்டு போய் ஜோன்ஸ் பாஸ்டர் கையில் கொடுத்தேன். பாஸ்டர் இந்தாங்க எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க. சோத்திரம் இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், நீங்களும் பயன்பட்டீங்க, நாங்களும் பயன்பட்டோம். கத்தர் நடத்தினார். சோத்திரம் மிச்சம் அந்த காணிக்கை இருந்தாங்க. அப்போ பாருங்க தேவன் நம்மை கொண்டு அதோடு மாத்திரம் இல்லை, அந்த
மினிஸ்ட்ரி எல்லாரும் மினிஸ்ட்ரி ஒரு கட்சி தலைவர்கள் போனால் அவ்வளோ கூட்டம் போவாங்க இல்லையா, கப்பல் வந்து 10-15 காரை கொண்டு வந்து வச்சு அதெல்லாம் அனுபவம் மறக்க முடியாது. ஸோ நம்ம யாரோ அவங்க யாரோ, அவங்க தெலுங்கு, மலையாளம், ராஞ்சு, ஸோ ஹிந்தி இப்படி ஆட்க நமக்கு யாரும் தெரியாது. ஆனால் ஒரு ஊழியக்காரர் மூலமாக 20 காரை கொண்டு வந்து எங்களை ஏற்றி கொண்டு போய் ஒரு லாட்சி பிடிச்சி அங்கே வச்சு எங்களை பராமரித்து சோத்தம் அப்படி ராஜ மரியாதை அப்படிலாம் பண்ணத்தக்க அளவுக்கு நடத்துறோம்னா இதெல்லாம் கத்தர் கணம் பண்ணுற காரியம். நம்ம ஊழியக்காரனா சும்மா இல்லை, தேவன் கணம் பண்ணணும், தேவன் நம்ம நடத்தணும். அவ்வளோ விசேஷமாக தேவன் நடத்தினார். சோத்திரம். அதை சொல்லி இதெல்லாம் நான் தேவன் செஞ்ச காரியம் சொல்லாமல் இருக்க முடியுமா? அவர் செய்த விவகாரங்களை மறவாத. சோத்திரம். அப்போ செய்ய அவர் அவர் நடத்த நம்ம செய்ய தேவன் குறைவில்லாதபடி நடத்தி நம்ம ஆஸ்வதிப்பார். ஆகியனால அருமையானவர்களே, நம்ம சுத்த நாட்கள் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவனானான்னு சொல்லப்பட்டது போல, ஸோ அது ஆபிரகாம் எப்படி அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்தினாரோ, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்து கொண்டாரோ, விசுவாசத்தில் நடத்தப்பட்டாரோ, ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்ம ஊழியத்தில், நமது குடும்பங்களில் செயல்படத்தக்க அளவுக்கு, நம்ம பயன்படுத்தத்தக்க அளவுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. தேவன் ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம்.